சாதித்து வச்சிருந்தேன் பள்ளப்பா இங்கே வரக்கூடாது அப்படின்ற எண்ணம் தான். அவங்க மேற்சாதிக்காரங்களா, நாங்கள் நம்ம கீழ் சாதிக்காரமா. அதனால கிட்டத்தட்ட ஒரு 600 மீட்டர் தூரத்துக்கு 2 அடி அகலத்துல 6 அடி உயரத்துக்கான சுவர். ஒரு சில இடத்துல 7 அடியில தேவேந்திர பகுதி மக்களும் இந்த பிள்ளைமாரசு மக்களும் சமூக மக்கள் வாழக்கூடிய ஏரியாவை 2ஆ பிரிச்சு அப்படி கட்டியிருக்காங்க. கோவிலை சுத்தியும் அதே காலத்துல அதே மாதிரி கட்டிருக்காங்க. ஒரு ஆரம்பத்தில் பார்த்தா கோயில் வந்து வாசல் கிழக்கு பக்கமா இருக்கும். கிழக்கு பக்கம் நாங்க இருக்கனால வந்து அவங்க அடைச்சிட்டாங்க. கோயிலுக்கு தனியான ஒரு காம்பவுண்ட், அதுவும் ஜாதிய சுவர். ஆமா, இந்தாண்ட நீங்க உத்தரபுரத்துக்கு மெயின் ரோட்டுக்கு போகாம தடுக்கிறதுக்கு சுவர். ஆமா. இங்க பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக எந்த டிஸ்டர்ப் இல்லாம அந்த பொது ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட பாதையை நீங்க கொடுக்கணும்னு கேட்கிறேன். இந்த கோரிக்கை வச்சு போராடுற போதுதான் ஆதிக்க சாதி மக்கள் வந்து இவங்க கூட நேரடியாக சண்டை போட காவலர்களே வந்து அந்த ஆதிக்க சாதி மக்களோட சேர்ந்து பட்டியல் மக்கள் தெருவுக்குள்ள நுழைஞ்சி மாடுகளை கொம்பு உடைச்சு, கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் கரு சிதைவு ஏற்பட்டு, வயசான பாட்டிகள் குடியிருப்பு எல்லாம் உடைச்சு, தேவேந்திர சமூக மக்களுடைய பம்பு செட்டு எல்லாத்தையுமே அழிச்சு 2011 கும்பாசி உள்ள போனேன்னு பார்த்தோன்னா இந்து முன்னணி அமைப்பில் வந்து ராமரவிக்குமார் ஓம் சக்தி பராசக்தி கோஷம் மட்டும் எங்களை உள்ள சாமி உங்களை கூட்டு போறாரு. கூட்டு போன இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க விக்கிரக சிலையை வந்து தூக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வெளியில வந்து வச்சுட்டாங்க. சாமி தூணில் இருக்கும், குறுங்குல இருக்கும். நீங்க உள்ள போய் கும்பிட்டதான் சாமி கும்பிட்டது மணி இருந்தா நம்ம இருக்கிற இடத்துல நம்ம சாமி வழிபட்டு போகலாம் அப்படின்னு அந்த கோயில்களோடாமே வெளியே அந்த போட்டோவில் இருப்பாரு. வெளியே தான் தட்டை ஏந்தி வெளியே இருந்தா கொடுத்துட்டு அந்த தேங்காய் பழத்தை கூட உள்ள உடைக்காம அந்த எல்லாமே மாலைகள் தட்டோட தான் கொண்டு வந்தோம். அப்பெல்லாம் அவர் செஞ்சார். அப்ப நாங்க இந்து இல்லையா? ஏன் ராமரவிக்குமார் குரல் கொடுக்கல உங்களுக்கு? ஜாதிய கண்ணோட்டத்துல பாக்குறாரு. இப்ப மதம்னு வந்துன்னா இந்துன்னு பேசுவாரு. அந்த இந்துக்குள்ள வந்துட்டோம்னா கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி பேசுவார். 2024 மதுரை பெஞ்சுக்கு ஜட்ஜ் வந்து சுவாமிநாதன் நீதியரசர் வந்து வராரு. பிள்ளைமாரசத்துல ஜி பாண்டியம்மர் வந்து ஒரு மனு தாக்கல் பண்றாரு. இந்த மாதிரி கோயில் பூட்டி கிடக்கு வச்சிருக்கு அப்படின்னோடனே மனு கொடுக்குறாங்க. மனு கொடுத்தா 89 இருந்து எவ்வளவு கொலை நடந்திருக்கு எல்லாம் பார்க்கணும்ல. இப்போ வந்து நீதியரசர் வந்து எங்கிட்ட எந்த ஒரு ஒப்பீனியன் கேட்கல. அரசு தரப்பு கேட்கிற ஏன் தொடர்ந்து கோயில் பூட்டிருக்கீங்க? அப்ப இது அதெல்லாம் நான் ஏத்துக்க முடியாது. ஜெயில இருக்க மனுஷனுக்கு கூட அடிப்படை வசதி, ஆனா நீர் ஆகாரம் எல்லாமே வசதி கிடைக்குது. ஒரு சாமியை 13 வருஷமா பூட்டி வச்சிருக்கீங்க, அந்த சாமிக்கு தேவையான அடிப்படை வசதி கிடைக்குதா? இனிமேல் நான் தாமதிக்க மாட்டேன். இந்த கோயில் நிலையை பார்த்துட்டு என் மனசு வந்து கொதிக்குது. இந்த ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை காட்டி எந்த கோயிலும் பூட்டக்கூடாது, செய்யக்கூடாது ஒரு உத்தரவு போட்டுறாரு. இந்த உத்தரவு வந்தது தேவேந்திர கலாபதி சேர்ந்த மக்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஜெயச்சந்திரன் ஜட்ஜி வந்து என்ன கேட்டாருன்னா, அவங்க மத சுண்ணத்துல நீங்க கலைறீங்க, அவங்க மரத்தை வழிபடுறனால உங்களுக்கு ஓரெல்லாம் உத்தரவு சொல்லிடுறாங்க. வாய்மூலமா சாமி போய் சரிசமமா கும்பிட்டுக்குங்க, செஞ்சுக்கணும். அந்த கோர்ட்டரோட ஆர்டர் வந்து எங்களுக்கு கிடைக்கல. உத்தரவு வந்து குறிப்பிலே ஜெயச்சந்திரன் வந்து நீதிபதி வந்து எழுதுறாரு. இந்த ஆர்டர் வந்து அந்த திருவிழா முடிஞ்ச இதுல தான் வெளியிடணும் அப்படின்னு அதுல எழுதுறாரு. டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். மதுரை திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள சிக்கந்தர் தர்காவிற்கு அருகே உள்ள சர்வே தூணில் தீபம் ஏற்றியே தீர வேண்டும் என்று சங்கிகள் தொடர்ச்சியாக ஒரு கலவர முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே மதுரை மாவட்டத்தில் இன்னொரு பகுதியில் அமைந்துள்ள உத்தபுரம் கிராமத்தில் 3 தலைமுறைகளாக தேவேந்திர குல வேளாளர் மக்கள் தங்களுடைய ஆலய வழிபாட்டு உரிமைக்காக தொடர்ச்சியாக போராடி வருகிறார்கள். அங்கே அவர்கள் கோயிலுக்குள் நுழைந்து வழிபடக்கூடாது என்று தொடர்ச்சியாக சதி செய்து வருபவர்கள் இதே சங்கி கும்பல் தான், ராமரவிக்குமார் தான். நம்ம இதை அந்த ஊருக்கு சென்று அந்த பகுதி மக்கள்கிட்டயே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டுமின்றி உத்தபுரத்தில் உள்ள தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் பொதுப்பாதையை பயன்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக கிட்டத்தட்ட 700 மீட்டர் தூரத்திற்கு ஒரு மிகப்பெரிய தீண்டாமை சுவரை தற்போது வரை கட்டி அந்த மக்களை வந்து தடுத்துட்டு வர்றாங்க. அதையும் நம்ம இந்த வீடியோவில் பதிவு செஞ்சிருக்கிறோம். மாறி மாறி வந்த அரசுகள் நீதிமன்ற தீர்ப்புகள் வாயிலாக எவ்வாறெல்லாம் அவர்களுடைய உரிமை மறுக்கப்படுகிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. தோழர் வணக்கம். வணக்கம்ங்க. உங்க பேர் என்ன தோழர்? என் பேர் சங்கர் கணேசுங்க. நான் வந்து என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து சட்டக்கல்லூரி படிச்சிருக்கேன். சட்டம் படிச்சிருக்கீங்க? ஆமா. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில தீண்டாமை ஒழிப்பு முன்னணியில மாவட்ட நிர்வாக குழுல வந்து அமைப்பாளராக பணியாற்றிக்கிட்டு இருக்கேன். நீங்க எத்தனை ஆண்டுகளா இருக்கிறீங்க? நான் கடந்த 6-7 ஆண்டுகளா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து பணியாற்றி. ஆமா. எங்க தாத்தால இருந்து எங்க தாத்தாவுக்கு அடுத்து நான் வந்து என் பாட்டி அவங்களும் பாரம்பரியம் பார்த்தோம்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கத்தை சார்ந்தவங்க. அவங்களாம் தேனி வருஷநாட்டில் இருக்கவும் அந்த அவங்க அனுபவம் இல்லாமல் அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலே அந்த இயக்கத்திலே வந்தவங்க. அதோட ஈடுபாடுனாலும் நான் வந்து அந்த பணியை வந்து அதில் ஆர்வமாக உள்ள வந்தேன். ஐயா வணக்கம். ஐயா உங்க பேர் என்னங்க ஐயா? எத்தனை வயசு? என் பேர் சங்கர்லிங்கம். உங்க வயசு என்னங்க ஐயா? 73. வணக்கம். இந்த ஊர்ல இந்த உத்தபுரத்துல வந்து என்ன பிரச்சனை தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு? நீங்க கோர்ட்ல வழக்கெல்லாம் தொடுத்துருக்கிறீங்களே. ஆமா. என்ன பிரச்சனை? ஃபர்ஸ்ட் வந்து இந்த கலவரம் வந்து 1964 கலவரம். எதுக்காக? என்ன கலவரம்?
அதான் வந்து அந்த அரச மரத்துல வந்து சாமி கூட போய் வருஷம் வருஷம் போய் இங்கேருந்து சாமிகளை மருள் எடுத்தெல்லாம் போய் அங்கே தேங்காய் வளம் வச்சு சாமி போடுவான். அதை வந்து இங்க உள்ள இருக்கிற கோயில்ல இருந்து ஆமா உள்ள என்ன கோயில் இருக்கு? அது மாரியம்மன் மாரியம்மன் கோயில். அந்த கோயிலுக்கு சாமி அழைக்கிறது அரச மரம் இருக்குல்ல, இங்க வருவீங்க. இங்க வந்து சாமி கும்பிட்டு மருளெல்லாம் மாலைகளை போட்டு சாமி கும்பிட்டு போவோம். இப்படி வாடிக்கை நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த அதில் அந்த இதை வச்சு தள்ளப்பை வரக்கூடாதுன்னு சொல்லி பேச்சுவார்த்தை இருக்கும்போது அதுக்கு கலவரம் வந்துருச்சு. ஓ, யார் சொன்னா வரக்கூடாதுன்னு? யார் சொன்னா வரக்கூடாது? பிள்ளைமாரு, கொடிக்கா பிள்ளைமாரு, கொடிக்கா பிள்ளைமாரு, கொடிக்கா பிள்ளைமார். ஓகே. வரப்போ அதுலேருந்து கலவரம் வந்துருச்சு. கலவரம் வந்து பிரச்சனை, பெரிய பிரச்சனை ஆகி எங்கிட்ட எங்க தீய வச்சு தெருவப்புறம் தீய வச்சு விட்டாங்க. தீய வச்சு விட்டு 5 மணிக்கு காலையில் 5 மணிக்கு தீய வச்சு விட்டாங்க. அது பாட்டில் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அங்கே ரொம்ப பிள்ளை விட்டு காப்பாற்றி அது வெளியேற்றமுன்னே அது பாட்டில் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பிள்ளை காப்பாற்றுவாங்களா, மற்ற பண்ட பாத்திரமா சொத்து சமையல் எடுப்பாங்களா, செய்வாங்களா? அந்த மாதிரி நடந்து விடிஞ்சு 6 மணி ஆயிடுச்சு. அப்புறம் போலீஸ் வந்துடுச்சு. போலீஸ் வந்து கலவரத்தை கொஞ்சம் தடுத்து படித்து இது பண்ணாங்க. அப்புறம் சாயங்காலம் போலீஸ் விரட்டி விட்டு நாங்கள் சோட்டம் போயிட்டோம். ஊர் கிராமங்களால் யாருமே இல்லை. அவங்க நிச்சயமாக என்ன செஞ்சாங்கிற வச்சாங்கிற தெரியல. அது அப்படியே இருந்து ஆளுக வந்து நாங்கள் 40 நாள் உள்ள விரல அரெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நீங்கள் உங்களை ஜெயிலில் வச்சுட்டாங்க. சைடில் நாங்கள் மறைமுகமாக இருக்கிறோம். தலைமறைவாக இருக்கிறீங்க. 40 நாள் இருக்கிறோம். அப்படி இருந்து இதில் இங்கே வந்து நைட்டுலேருந்து நைட்டு படுத்து கிடக்கும்போது யாரில் அப்படி பிடிச்சி 10-20 பேரை விட்டாங்க போலீஸ். அந்த இதுக்கும் அவங்க தரப்புல யாரையாவது அப்போ கைது பண்ணாங்களா? கைது பண்ணி அங்கேயும் கைது பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து மொத்தம் அன்னைக்கே வந்து 22 பேர் அரெஸ்ட். ஒரு 3 நாள்னா சேர்ந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க நைட்டில். நாங்கள்லாம் இன்படுறேன். அப்புறம் அது போட்டு வந்து போலீஸ் அங்கேயும் போட்டு இங்கேயும் பிக்கெட்டையும் போட்டுருந்தாங்க. அது நடந்துகிட்டே இருந்துச்சு. நாங்கள் ஜாமீனில் எடுத்தோம். போய் ஜாமீன் போட்டு கொண்டு வந்து அதுவும் கேஸ் நடந்துச்சு. கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது வந்து அது விசாரணைக்கு வந்துட்டு இருக்குது. விசாரணைக்கு வந்து அது வாய்தாக போட்டுட்டு இருந்தேன். கடைசியில் வந்து அது ஒருத்தன் ட்ரிப் ஆகிடுச்சு. இப்போ இந்த உத்தப்புறம் கிராமத்தில் குறிப்பாக அந்த தீண்டாமை சுவர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த அரச மர மாரியம்மன் அந்த வழிபாட்டுக்கு அனுமதி கொடுக்காத பிரச்சனையா இருந்தாலும் சரி, இப்ப நீங்க இப்ப 1964 இருந்து இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு உங்க ஊரை சார்ந்த மூத்தவங்க பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க. நீங்க உங்களுடைய அனுபவத்தில் இந்த பிரச்சனைய எப்போல இருந்து கவனிச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு விவரம் தெரிஞ்சிருக்குங்க 64 அது அவங்களுக்கு தெரிஞ்சது. நான் அந்த வழக்கெல்லாம் எடுத்து பாக்குறப்ப பிரிட்டிஷ்காரன் காலத்துல இருந்து வெள்ளக்கார காலத்துல இருந்து இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. இந்த சமுதாயத்துக்குள்ள பிரச்சனை. உத்தப்புறத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பிஜேபி, ஆர்எஸ்எஸ், இந்த சங் பரிவார் அமைப்புகள் இந்த சாதி வர்ணாசிரமத்தை உருவாக்கின அடிப்படையில் கிட்டத்தட்ட முழுக்க இந்த எல்லா ஊர்களையும் இந்த சாதி எப்படி நீக்கமாக நிறைஞ்சிருக்கு. அதே போல தான் உத்தப்புறத்துலையும் நிறைஞ்சிருந்தது. இது விடுதலை போராட்டத்துக்கு முன்னாடியே சண்டை நடந்தா கூட சொல்றாங்க. அதுக்கு பின்னாடியும் பல்வேறு காலகட்டங்கள்ல நடந்திருக்குது. 64 கலவரத்துக்கு பிறகு அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு? திரும்ப இந்த போராட்டம் நடந்துச்சா கோயில் உரிமைக்கான? சொல்றேன். அது மாதிரி அது கேஸ் போட்டு வாய்தாக்களம் போய் வந்து அது 2-3 வருஷம் ஓடுச்சு. ஓடி கடைசியில் அதை 2 பேருக்குமே தீர்ப்பு சொல்லிட்டாங்க. என்னென்ன? விடுதலை. ஓ, எல்லாரையும் விடுதலை பண்ணிட்டாங்க. அங்கேயும் இங்கேயும் விடுதலை பண்ணிட்டாங்க. ஓகே. அது அப்படியே வந்து அது முடிஞ்சிருச்சு. அது பிற்பாடு வந்து மனசளவாகவே அவங்க நாங்கள் போக மாட்டோம், நாங்கள் அவங்க இங்கிட்டு வர மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. 1987 வரைக்கும் ஏதோ பேச்சு என்ன அவங்க சாமி நம்ம சாமி எல்லாம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கு பிறகு உள்ள விட்டாங்க. எங்க விடலையா? சொல்றேன் கேளுங்க. மறுபடியும் வந்து 1988 2வது கலவரம். 2வது கலவரம். மறுபடியும் கலவரம். இந்த சாமி பிரச்சனை வச்சுட்டேன். அப்ப என்ன பிரச்சனை? அது நான் சாமி கூட போகும்போது பிரச்சனை. அதுக்கு இடையில 64 இருந்து 89 வரைக்கும் போனீங்களா? அதுக்கு இடையிலையும் போகல? இடையிலும் போகல. அது பிற்பாடு மறுபடியும் போவோம்ப்பா அப்படின்னு சொல்லி 2வது முயற்சி எடுக்கிறீங்க. முயற்சி எடுத்து போனா மறுபடியும் கலவரம்.
88 கலவரம் நடந்து ஏகபோகமாக நடந்துச்சு. அதில் அங்கே ஒரு ஆள் இருந்து அவன் சலம்பல் பண்ணி மறுபடியும் கரைசல் ஆகிட்டுருச்சு. 2 பேருக்கு ரொம்ப மோதிருச்சு. மோதில் வந்து இங்கிட்டே அவங்க அங்கிட்டு இருந்து கல்லை கொண்டு எறிய நாங்கள் எங்கிட்டே ஏறி போக முடியலை. அது பிற்பாடு வந்து நம்ம ஏறி போயிட்டு அந்த நேரத்தில் வந்து ஒருத்தன் எல்லா பேர் இருந்து ஒருத்தன் நின்றுட்டு எரிஞ்சிட்டு இருந்தவன் கல்லு அவனை நம்ம ஆளுக வெட்டி பிடிச்சி வெட்டி நடந்து இது பண்ணி அதுக்கப்புறம் போலீஸ்லாம் வந்துச்சு. அது வந்து அங்கே போலீஸ் வந்து பந்து செஞ்சு இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. அது நடக்கப்போ வந்து மறுபடியும் அப்புறம் அந்த ஜாமீன் எடுக்கிறதுக்கு போய் அவங்க ஜாமீன் எடுத்தா நாங்கள் ஜாமீன் எடுத்தா அது வாய்தா போயிட்டே இருந்தோம். எனக்கு விவரம் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 2007 வந்து எங்கள் ஊர் திருவிழா நடந்துச்சு, மாரியம்மன் பங்குனி மூணு தடவை. அப்போதான் எனக்கு விவரம் தெரிஞ்சு. அப்போ அந்த திருவிழா சயத்தில் வந்து அம்மா வீட்டிலேருந்து இந்த எங்கள் ஊர் பங்குனி திருவிழான்னு பார்த்தீங்கன்னா எல்லா சமுதாயத்தையும் ஒரு அடைக்கி உள்ளே கொண்டு வந்த மாதிரி திருவிழா இருக்கும். அப்போ எங்களுக்கு வந்து இடையர்னு சொல்லி கோனார் சமுதாயம் தான் எங்களுக்கு வந்து மாரியம்மன் திருவிழாக்கு வந்து கெடா வந்து அன்பளிப்பாக கொடுப்பாங்க, கருப்புசாமிக்கு உதிரம் குடிக்கிறதுக்கு. அப்போ நாங்கள் அந்த கெடா அழைச்சிட்டு வரப்போ என்ன பண்ணுறோம்னா நேஷனல் ஹைவேல வரோம். தேவேந்திர மக்களுக்கும் கோனார்களுக்கும் அப்படி ஒரு ஆமாம், அப்படி ஒரு இந்த பகுதியில் ஆமாம், இந்த உத்தரப்பிரல எல்லா சமுதாயத்துக்கும் தான், கோனார்கள் எல்லா சமுதாயத்துக்கும் தான் அந்த மாதிரி இருக்கு. அப்போ அந்த கெடா அழிச்சு வெடி ஹைவேஸ்ல வெடி வெடிச்சுட்டு வரோம். அப்போ அந்த வெடி போட்டு வரப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிள்ளைமாறு தரப்பை சேர்ந்தவங்க வந்து அதெல்லாம் இல்லை 89 என்ன அக்ரிமெண்ட் போட்டிருக்கு, ரோட்டில் உங்களை அதிகமாக ட்ரம்ஸ் அடிக்கக்கூடாது, வெடிப்படக்கூடாது, எல்லாமே அக்ரிமெண்ட் போட்டுக்கல, இப்போ நான் அக்ரிமெண்ட்டை மீறி வந்தாங்க. அப்போ எங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் படிப்புல எல்லாம் முன்னேற்றாங்க. என்னடா எப்படா வந்து கட்ட பஞ்சாயத்து ஒரு அக்ரிமெண்ட்டை கொண்டு வந்து பேசுறீங்க வைக்கிறேன்னே பிரச்சனை இஷ்யூ ஆகி எலும்புல காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துறோம். அந்த புகார் எடுத்து விசாரிச்சுட்டு நீங்கள் செய்கிறதான் தப்புன்னு பிள்ளைமார் சமுதாயத்தை வருவாங்க. அப்போ அந்த திருவிழாவே ஒரு பிரச்சனைக்குள்ள திருவிழாவா தான் வருது. பிரச்சனையோட தான் நடத்தி முடிச்சு எல்லாம் 2007. அப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த பிரச்சனை வந்து பெருசா இஷ்யூ ஆகுது, வெளியில வரைக்கும் போகுது. அப்ப மீடியா வந்து கொஞ்சம் வளர்ச்சியான டைம். அப்ப என்ன பண்றாங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து தீண்டாமை ஒழிப்பு முன்னணியை ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க. அவங்க தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் தீண்டாமை இருக்குன்னு சொல்லி ஒரு கலாய்வு நடத்துறப்ப அப்போ மதுரை மாவட்டத்தில் உத்தப்புறத்துலையும் வந்து தீண்டாமை இருக்கிறத வந்து அவங்க ஊர்ஜிதப்படுத்துறாங்க. அப்போ அந்த அமைப்பில் இருக்கவங்க வந்து உத்தப்புறத்துக்கு வருகை தெரிஞ்சு அதை கள ஆய்வு நடத்துறாங்க. அந்த கள ஆய்வில் வந்து 2 தரப்பையும் கேட்குறப்பையும் வந்து அந்த அக்ரிமெண்ட் எடுத்து பார்த்துட்டு செஞ்சுட்டு அந்த தீண்டாமூச்சிவரை பார்க்குறாங்க. என்னடா ஒரு இந்த காலத்தில் ஒரு தீண்டாமூச்சிவருக்கும் கோயிலை சுற்றி இப்படி காம்பவுண்டை கட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு மக்கள் வந்து உள்ளே போகக்கூடாம வழிபாடு நடத்துறாங்க செய்யறாங்கன்னு கோயிலுக்கு தனியான ஒரு காம்பவுண்ட், அதுவும் ஜாதிய சுவர். ஆமா, இந்தாண்ட நீங்க உத்தரப்புறத்துக்கு மெயின் ரோட்டுக்கு போகாம தடுக்கிறதுக்கு சுவர். ஆமா. அப்ப இந்த கோயில் அமைப்பு அவங்க என்ன சொல்றாங்க, பாதுகாப்பு சொல்றாங்க. அது பாதுகாப்பு சுவர் கிடையாது. 89 அக்ரிமெண்ட் பாத்தீங்கன்னா எம்எல்ஏ எக்ஸ் எம்எல்ஏ தவமணி தேவன்றவர் வந்து அவரே அந்த அக்ரிமெண்ட்டை நான் தான் போறேன்னு சொல்லி எலும்பல் தேட்டர்ல வச்சு எல்லா ஆதிக்க சாதி அமைப்பினரை வச்சுட்டு எங்க ஊர்ல 4 பெரிய அளவுல மட்டும் ஒட்டுமொத்த ஊரோட கருத்தா அவங்க வந்து தவறுலாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. கையெழுத்து வாங்குறாங்கன்னா ஊர் மக்கள் எல்லாத்தையும் கலந்து பேசுறாங்க. ஒரு 4 வருஷம் மிரட்டி வச்சுட்டு நீ கையெழுத்து போட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இதாகவா அப்ப ஒரு அந்த அக்ரிமெண்ட்ல போறாங்க. அந்த அக்ரிமெண்ட்டை காமிக்கிறேன், நீங்களே அதை படிச்சு பாருங்க. அதுல அந்த அக்ரிமெண்ட்ல என்ன போட்டுருக்காங்கன்னா குடும்பமார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க யாரும் கோயிலுக்குள்ள வந்து அரச மரத்தவோ முத்தாளமோ எங்கேயும் வழிபாடு நடத்தக்கூடாது, செய்யக்கூடாது. பிள்ளைமார் சம்பத்துக்கு வந்து அது முழு மனமாக சத்தியம் பண்ணி எழுதி கொடுத்துடணும். 2வது வந்து திருவிழா நடக்கிறப்ப வந்து வெள்ளை வீச்சு நிகழ்ச்சி எல்லா நிகழ்ச்சியுமே அரச மரத்தில் பண்ணாமல் வெளியில் வந்து இங்கிருந்து பண்ணிட்டு போயிடணும். வேற எந்த ஒரு நிகழ்ச்சி பண்ணக்கூடாது. கருப்பசாமி கோயில் பெட்டி கொண்டு போகிறதுனாலும் கரவழி தான் கொண்டு வரணும் பெட்டி. அப்போ என்ன பண்ணாங்க, முத்தாளம்மன் கோயில் பின்புறமாக தான் போகணும், உள்ளே வந்து கொண்டு போகக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு பிள்ளைமார் சமூகம் வந்து ஊரை சுற்றி வந்து காம்பவுண்ட் சுவர் எழுதிட்டு பல்லர் சமுதாயம் வந்து யாரும் அந்த பக்கம் போகக்கூடாது, வரக்கூடாது. கோயிலுக்குள்ள எந்த பாத்தியமும் இல்லை, கோயிலுக்கு உங்களுக்கு இனிமேல் இந்த 89க்கு அப்புறம் எந்த தொடர்பும் கிடையாது. இதுல இருந்து உங்க கோயிலை மறைச்சு காம்பவுண்ட் எல்லாம் கட்டிக்கிறவங்க கோயில் வந்து வடக்கு பக்கம் தான் இருக்குங்க. எல்லா கோயிலும் பார்த்தீங்கன்னா ஆகம விதின்னு பேசுறாங்கல்ல, ஆகம விதிப்படின்னா கிழக்கு பக்கம் தான் வாசல் இருக்கும். கிழக்கு பக்கம் நாங்க இருக்கனால நாங்க உள்ள போயிடக்கூடாது, வச்சிடக்கூடாதுன்னு கிழக்கு எப்படி மேற்கு பக்கம், தெற்கு பக்கம், கிழக்கு இதெல்லாம் 3 சைடு மறைச்சிட்டு அந்த வடக்கு பக்கம் மட்டும் வச்சிருப்பாங்க. இங்க பாருங்க, கோயில் இதான் கிழக்கு பக்கம். ஒரு ஆகமதி பார்த்தா கோயில் வந்து வாசல் வந்து கிழக்கு பக்கமா இருக்கும். கிழக்கு பக்கம் நாங்க இருக்கனால வந்து அவங்க அதை அடைச்சிட்டாங்க. இந்த பக்கம் தான் இருந்துச்சா ஃபர்ஸ்ட்? மொத்தமே இல்லங்க, கிழக்கு பக்கம் ஓபனா பூராமே மக்கள் போய் வர்றதானே அது. அந்த கோயில் அமைப்பை பாத்தீங்கன்னா எங்க சைடு தான் இருக்கு. இப்பயும் பாத்தீங்கன்னா அது அரசு புறம்போக்குள்ள தான் அந்த கோயில் இருக்கு. அது யாரோட பட்டாடம் கிடையாது, இது கிடையாது. வேணுமென்றே நாங்க வந்து வழிபாடு நடத்தக்கூடாது அப்படின்னு 89 ஒரு திட்டமிட்டு கலவரத்தை உண்டு பண்ணி அது கொலை நடத்தி ஃபயரிங் ஆக்கி
அதை மறைச்சிக்கிட்டாங்க. 88 அது மாதிரி இப்போ போர்டு நடந்துட்டு இருக்கும்போது மறுபடியும் 89 மறுபடியும் கலவரம். 3ஆவதா? போலீஸ் ஃபயர் அங்கே வந்து நம்ம மக்கள் வந்து அவங்க ஏரி வந்து கல்லை கொண்டு இருந்து திரும்ப நாங்கள் ஏறி போக முடியல. நாங்கள் திரும்பி இப்போ வந்து பார்க்குறோம் வந்து அப்போ போலீஸ் வந்து ஃபயரிங் பண்ணுறாங்க. இந்த அங்கே நின்றுக்கிறாங்க. இந்த வண்டி இருக்குல்ல, அங்க நின்று இங்கிட்டு இருந்து யாரும் ஒரு வண்டினா அந்த ரோட்ல இருக்க ஆட்டோ, இந்த வண்டி இங்க வந்து சனங்கள் வந்து இந்த வேப்ப மரம் இருக்குல்ல, அந்த இடத்துல நிற்கும்போது அதில் அப்போ மேடை கிடையாது. அப்போ அங்கே இருக்கும்போது ஒரு 4-5 பேர் இருந்திருக்காங்க. அங்கேருந்து ஷூட்டிங் பண்ண 3 பேர் ஃபயர் பண்ணியிருக்காங்க. அமைதியா இருந்தவங்கள மறுபடியும் பிரச்சனை ஆகி அதுலதான் இப்ப போலீஸ் அங்க நம்ம சனங்கள் போக விடாம வந்து தடுத்து நிப்பாட்டி பயிர் அங்க போக முடியல. போக முடியாம இருக்கும். அங்கிருந்து ஷூட்டிங் பண்ண அங்க 4 பேர் 5 பேர் இருந்தது. அதுல ஒரு ஆள் ஷூட்டிங் ஃபயரிங் பண்ணி 2 பேர் ஒரு ஆள் ஸ்பாட்ல காரி மிச்சதான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் கொண்டு வந்துட்டாங்க. இந்த பக்கம் மட்டும் தான் நடக்குது. ஆமா, இந்த பக்கம் தான். அங்க அவங்க எந்த அதிக ஜாதி பக்கம் இல்ல. 89ல அது ஒரு பெரிய படுகொலையாக மாற்றப்படுது. உதாரணமா 6 பேருக்கு மேல படுகொலை செய்யப்படுறாங்க. தேவேந்திர பகுதி மக்கள் ஒரு 4 பேரு, ஆதிக்க சாதியை சேர்ந்த ஒரு 2 பேரு. 2008 தான் இது ஃபுல்லாமே வெளியத்துக்கு மீடியா மூலமா உலகத்துக்கே தெரிய வருது. அப்ப இது குறித்து என்ன பண்றாங்க, பிருந்தாகாரத்துக்கு வந்து பார்லிமெண்ட்ல பேசுறாங்க. கலைஞர் கவர்மெண்ட் சட்டமன்றத்திலும் பேசுறாங்க, பார்லிமெண்ட்லயும் பேசுறாங்க. அப்ப பார்லிமெண்ட்ல அவங்க மன்மோகன் சிங் என்ன கேட்குறாங்க, தீண்டாமை இந்தியாவில் சுதந்திரம் வாங்கினப்போ தீண்டாமை மன்னர் ஜமீன் முறை எல்லாத்தையும் ஒழிச்சாச்சு, தீண்டாமை எங்கே கடைபிடிக்கலன்னா 1950 வந்து இந்திய அரசியல் சட்டத்தை அமல்படுத்தினோடனே இங்கே வந்து தீண்டாமை கிடையாது முடிச்சுட்டு, ஆனால் அதே தீண்டாமையை நவீன தீண்டாமையை உத்தரப்படுத்த கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பார்லிமெண்ட்ல மன்மோகன் சிங்கிட்ட பேசி கேள்வி அனுப்புறாங்க. அப்போ இது பெரிய விவாதம் நடந்தவனையும் 2008 ஒரு திட்டமிட்ட ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி அந்த சுவர் வெள்ளையடிக்கிற பிரச்சனையில கலவரத்தை உண்டு பண்ணிடுறாங்க. கோயில் சுவர்ன்றாங்களா, அந்த கோயிலை சுற்றி மறைச்சிருக்காங்களா, தீண்டாமை சுவர், அந்த தடுப்பு சுவரை தான் அவங்க வெள்ளையடிக்கிறாங்க. அப்போ நாங்கள் எதிர்த்து தெரிவிக்கிறோம், இது எங்களுக்கு வரக்கூடாதுன்னு தானே கட்டி வச்சிருக்கீங்க, இங்கே வெள்ளையடிக்கக்கூடாது செய்யக்கூடாதுன்னு தடுக்கிறோம். அதில் கலவரம் ஆயிடுது. கலவரமே என்ன பண்ணுறாங்க, சமூக விரோதிகளும் காவல்துறையும் சேர்ந்து திட்டமிட்டு எங்கள் சமுதாயத்தில் ஒரு தாக்கு ஏற்படுத்துறாங்க. அப்போ என் வீட்டில் என் படிக்கிற புஸ்தகம், என் ஃபேனு, டிவி, எங்கள் அத்தை கடை, அப்போ ஊரில் இருக்க ஒட்டுமொத்த ஊரையுமே சூறையாடுறாங்க. ஒட்டுமொத்த ஊரை சூறையாடி அதில் வந்து மிகப்பெரிய பொருளாதார பாதிப்பு ஏற்படுத்துறாங்க. அப்போதான் மென்மேலும் வரமாட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இதோடனே 144 போட்டுறாங்க. 144 போட்டோடனே அப்போ ஒன்றும் பிரச்சனை, யாருமே ஊருக்கு வராங்க. ஊரில் ஒரு நாங்கள் சின்ன பையங்களாக இருந்தோம். அப்போ ஊரில் பொம்பளை எல்லாம் ஒருவங்க இறந்துட்டாங்க, சொந்த அத்தை இறங்கவும் அவங்களுக்கு தூக்கிட்டு போக கூட ஆம்பளை யாருமே வர முடியல. அவங்க பெற்றோர் தகப்பனாரே வந்து ஊருக்கு வர முடியல. அந்த மாதிரிலாம் ஒரு சூழ்நிலை நடந்துச்சு. அவர் கலெக்டர் மூலியமாக பர்மிஷன் வாங்கி நான் போகணுன்னா மகளை புதைச்சக்க முன்னே வந்தாங்க. அந்த பிரேதத்தை கூட அடக்கம் பண்ண கூட பொம்பளையாலாம் பெண்களாக எங்கள் ஊர் பெண்களாக சேர்ந்து தான் கொண்டு போய் சூழலை குழி வெட்டி அவங்களே அடக்கணம் பண்ணி எல்லா நிகழ்ச்சி நடந்துச்சு. அப்போ இந்த பட்டியல் சமூக மக்களுக்கு வந்து பெரிய நெருக்கடி, அரசு தரப்புல காவல்துறை தரப்புல ஒரு பெரிய நெருக்கடி. அப்போ வந்து காவலர்களும் ஜாதியா இருக்கிறாங்க. இந்த ஏரியாவுடைய காவலர்கள்லாம் அங்கே போய் முகாமிட்டு இருக்காங்க. எந்த மாவட்டத்தில், தென் மாவட்டங்களுக்கு எங்கிருந்து வந்தாலும் கிட்டத்தட்ட 80% பேர் வந்து ஆதிக்க சாதியை சேர்ந்த காவலர்களாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா போலீஸ் வந்து வேற புதுசாக ஆளை கொண்டு வர முடியாது. அப்படிப்பட்ட சூழல்ல பட்டியல் சமூக மக்கள் வந்து பல்வேறு கோரிக்கைகளை வைக்கிறாங்க. எங்கள் ஏரியாவில் அந்த வடக்கு தெருவினுடைய ஆதிக்க சாதியினுடைய ட்ரைனேஜ் எல்லாம் எங்கள் தெருவுக்குள்ள வருது, இதை வந்து நீங்கள் கடத்தி விடணும். அதே போல் எங்களுக்கு திருவிழாவில் பாகுபாடு இருக்குது, அதை நீங்கள் வந்து சமப்படுத்தணும். அதே போல் இந்த நாங்கள் எடுத்து அப்புறப்படுத்தின சுவரை வந்து எங்கள் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் அந்த பொது ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட பாதையை நீங்கள் கொடுக்கணும்னு கேட்குறாங்க. இந்த கோரிக்கை வச்சு போராடுற போது தான் ஆதிக்க சாதி மக்கள் வந்து இவங்க கூட நேரடியாக சண்டை போட, அதில் இந்த மக்களும் அவங்களுக்கு இருக்கிற அறியாமையில் அவங்க வழக்கம் போல சண்டை போட, காவலர்களே வந்து அந்த ஆதிக்க சாதி மக்களோட சேர்ந்து பட்டியல் சமூக மக்கள் தெருவுக்குள்ளே நுழைஞ்சி மாடுகளை கொம்பு உடைச்சி, கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் கரு சிதைவு ஏற்பட்டு, வயசான பாட்டிகளுக்கு வீடுகள்லாம் அந்த குடியிருப்புகள்லாம் உடைச்சி, இந்த பட்டியல் சமூக தேவேந்திர சமூக மக்களுடைய பம்பு செட்டு, வீட்டோட மின்விசிறி, வீட்டில் மாட்டிருந்த மீட்ரு, கிணறுகளில் போடப்பட்ட எல்லாத்தையுமே அழிச்சிட்டாங்க. அப்போ நம்ம வந்து இதை மேல்முறையீடாக வந்து நீதிமன்றத்துக்கு போய் இவ்வளோ பெரிய பாதிப்பு நடந்திருக்குது, இதில் காவல்துறையே வந்து குற்றவாளியாக இருக்கக்கூடிய வீடியோ எங்கிட்ட இருக்குலாம் சொன்ன பின்னாடி ஒரு கமிஷன் போட்டு பெட்டிஷன் வாங்கி
பாதிக்கப்பட்டவங்களுடைய மெட்டீரியல்ஸ் எவ்வளவுன்றதெல்லாம் கணக்கெடுத்து அதுக்கான நிவாரணமாக 1,29,60,60,000 ரூபாய் கொடுத்தாங்க அந்த கருசிதைவு ஏற்பட்ட பெண்களுக்கு. இது என்ன ஆண்டு? இது வந்து 2008. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை ஒன்று தொட்டு வரோம். 2010 வந்து ஜனவரி 31 வந்து ஆலய நுழைவு போராட்டம் நாங்கள் நடத்துறோம். ஓகே. 2010 இந்த முத்தாளம்மன் கோயில்ல என்னன்னு கேட்டீங்கன்னா தீண்டாமை முன்னணி சார்பா. ஆமா, தீண்டாமொழி முன்னணி. என்னன்னு நாங்க பேசுறோம்னா, கோயில் வந்து அரசு புறம்போக்குல இருக்கு, இது அவங்களுக்கு தனிப்பட்ட கோயில் கிடையாது, அப்படி அவங்க பட்டா கோயில நாங்க போக மாட்டோம். அப்போ இருக்க ரெவன்யூ போட்டு எல்லாருமே அவங்களுக்கு சாதமாக தான் பேசுறாங்க. இல்ல அது அவங்களுக்கு தான். நாங்களும் சொன்னோம் 89க்கு முன்னாடி எங்களுக்கு சேர்ந்தா இருந்துச்சு. முத்தாளம்மன் என்று வந்து அனைத்து ஜாதியினருக்கும் பொதுவான கோயில், 18 பட்டிக்குமே, இந்த சமுதாயத்துலாம் கிடையாது. இங்க வந்து முத்தாளம் கோயில் வந்து அனைத்து ஜாதியினரும் வழிபடுறாங்க. அதே மாதிரி இந்த முத்தாளம்மன் 18 பட்டிக்கு சொந்தமானதான் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜனவரி 31 போராட்டம் பண்ணோம். அப்போ கலைஞர் என்ன பண்றாரு, 4 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போட்டு 144 போட்டுறாரு. ஜனவரி 30லேயும் உத்தரத்தில் ஊரடங்கு உத்தரவு போட்டுறேன், அங்கே யாரும் போகக்கூடாது வரக்கூடாதுன்ட்டு பெரிய விஷயம். இப்போ பெரிய பிரச்சனையானோடனையும் பிரகாஷ்காரத்தை எல்லாம் வந்து அப்போ வந்து அதுக்கு முன்னாடி பார்வையிட வராங்க. தீண்டாமை என்னென்ன வடிவில் இருக்குன்னு அந்த இதில் பார்வையிட வந்து அப்போ அவர் நானே இடிக்க போகிறேன்னு என்ன சொல்கிறாரு. கலைஞர் வந்து ஐயோ இவங்க வந்து இடித்தா சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்து அப்போ மதுரை எஸ்பி வந்து அஸ்ராகாருக்கு இருக்காரு. அப்போ அஸ்ராகாருக்கு என்ன பண்ணுறாரு, அப்போ இப்போலாம் வாழ்வுலாம் இருக்கக்கூடாது, அதெல்லாம் 2 மக்களும் பிரிக்க, ஜனநாயக நாட்டில் எல்லாருமே சரி சமம் தான், நீங்கள் வேறு அவங்க வேறுலாம் கிடையாது. என்ன பண்ணுறாரு, அந்த ஒரு பகுதியை வந்து இடிச்சு கொடுத்துறாரு. நாங்கள் மெயினாக கேட்டது என்னன்னா, கோயில் சுவரை அஸ்ராகாருக்கு எஸ்பியாக இருக்கிறப்ப இதை இடிச்சு கொடுத்துட்டு தான் போனார். இந்த சைடு பாதை வேணும் அப்படின்னு. இது போறதுக்கு இது அஸ்ராகாருக்கு இடிச்சு கொடுத்த பாதை. இதுதான் பாதை, கலைஞர் திறந்து விட்ட பாதை. இதுதானா? ஆமா, இதுதான் ஊரை இந்த அந்த இங்கேயும் ஒட்டி சுவர். ஆமா, சுவர் ஒட்டி இருக்காங்க. இடிச்சு அவர் தான் இடிச்சு விட்டாரு. அந்த போட்டோ காமிக்கிற பாத்தீங்கன்னா தெரியும். பழைய சுவர் எப்ப அதை இடிக்கிற ஜேசிபில வந்து இடிக்கும். எவ்வளவு தூரம் அந்த சுவர்? எத்தனை மீட்டர்? 700 மீட்டர் 800 மீட்டர் வரும். இந்த ஊரை சுத்தியே வரும் பாருங்க. இந்த கோயில ஸ்டார்ட் ஆகும். இந்த வாசல கொஞ்சம் மணி விட்டுட்டு தான் மிச்சம் எல்லாமே முழுசாவே லாக் பண்றாங்க. ஒரே நுழைவாயில் தான். ஆமா, ஒரே நுழைவாயில். 6 பாதம் மொத்தம் ஊருக்குள்ள. இப்ப அந்த அங்கிட்டு இருக்க வீடு எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க பிளமார் சமுதாய சேர்ந்த நிலம் தான். ஏதாவது பிரச்சனை வந்து அந்த சோரை வந்து எழுப்புனாங்களா? இல்ல பிரச்சனை வந்து அதான் 89 ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்களா, அதை ஒட்டி. ஆமா, அப்ப அந்த சுவரை கட்டுறத ஒரு கட்டிடுறாங்க. ஆமா, ஒரு சமுதாயம் மட்டும் சேர்ந்து கட்டுறாங்க. ஆனா அது வெளிச்சத்துக்கு வந்தது. ஆமா, 18 பேர்ல எங்க ஒரு ஊரை தவிர்த்துட்டு மிச்சம் ஆதிக்க சாதியினர்லாம் ஒண்ணு சேர்றாங்க. எல்லாம் பிரைவேட் கேஸ்ட்ல ஒண்ணு சேர்ந்து அந்த சுவரை கட்டுறாங்க. அந்த நேரத்துல அங்க இருக்கக்கூடிய அந்த ஊர் பெரிய மனுஷன் சொல்லக்கூடிய ஆதிக்க சாதியை சேர்ந்தவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு தியேட்டர்ல அவங்கள வந்து பஞ்சாயத்து பேசுறதுக்காக உட்கார்ந்து பேசணும்னு முடிவு பண்ணி கூப்பிட்டு, அதில் தான் வந்து இந்த தேவேந்திர பகுதியினுடைய முக்கியஸ்தர்களாக இருக்கக்கூடிய சங்கர்லிங்கம், பொன்னையான்னு சொல்லக்கூடிய முக்கியமான நபர்கள் எல்லாத்தையும் ஒரு 6-7 பேரை உள்ள தியேட்டர்களை கூப்பிட்டு போய் பேசுகிறாங்க. பேசுகிற போது அங்கே பேச்சுவார்த்தை கூப்பிட்டு போகிறது வரைக்கும் இவங்க வந்து ஏதோ கொஞ்சம் பேர் உட்காந்துருக்காங்க போல, நம்ம போகலான்னு நினச்சி போனவங்க அங்கே போனால் ஒரு தியேட்டர் ஃபுல்லாக ஆள். இவங்க மட்டும்தான் இந்த பஞ்சாயத்துக்காரங்க. இந்த தேவேந்திர பகுதியில் ஒரு 6-7 பேர் மட்டும்தான் போறாங்க. இந்த 6-7 பேரை பேசுறதுக்காக தான் அவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்காங்க. அப்படிப்பட்ட சூழல்ல தான் வந்து தொடர்ல ஒரு மிரட்டல் பண்ணி, நீங்க 6 பேர் உயிரோட போக முடியாது, நாங்க சொல்றதுல கையெழுத்து போட்டு போனா நீங்க தப்பிக்கலான்னு கடைசியா அவங்க முடிவு பண்ணி இவங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அனுப்புற அளவுக்கு அவங்க ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அந்த ஒப்பந்தம் தான் வந்து இந்த சுவர், தீண்டாமை சுவர் நம்ம சொல்றோமே, அந்த சுவர்கள் எழுப்பப்பட்டதுக்கான ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்துல கிட்டத்தட்ட ஒரு 600 மீட்டர் தூரத்துக்கு 2 அடி அகலத்துல 6 அடி உயரத்துக்கான சுவர். அந்த சுவர் 7 அடியெல்லாம் இருக்கு, ஒரு சில இடத்துல 7 அடியெல்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சுவரை வந்து தேவேந்திர பகுதி மக்களும் இந்த பிள்ளைமாரசு மக்களும் சமூக மக்களும் வாழக்கூடிய ஏரியாவை 2ஆ பிரிச்சு அப்படி கட்டியிருக்கிறாங்க. அது போக இந்த கோவிலை சுத்தியும் ஒரு அதே காலத்துல அதே மாதிரி கட்டிருக்காங்க. கோவில்ல மட்டும்தான் காம்பவுண்ட் சுவர் மாதிரி இப்பயும் இருக்கு, பார்த்தா தெரியுது. ஆனா இந்த தீண்டாமை சுவர்னு சொல்லக்கூடிய அந்த சுவர் வந்து அந்த ஆதிக்க சாதியினுடைய குடியிருப்பினுடைய பின் சுவர் ஃபுல்லா அந்த சுவருக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க. யாரும் வெளியிருந்து பார்த்தா தெரியாது, இது அவங்க வீட்டோட சுவர் தான் தெரியும். எங்கெல்லாம் தெரு வந்து மறிக்கப்பட்டிருக்கோ அங்கதான் பார்த்தா நீங்க மேல நின்று பார்த்தாலோ அல்லது ட்ரோன் கேமரா மாதிரி இடத்துல நின்று பார்த்தாலோ இந்த 3 இடத்துல மட்டும் சுவர் மட்டும் தான் அடைக்கப்பட்டிருக்கும். இப்பயும் அப்படிதான் இருக்கு. இப்ப 2 இடத்துல இன்னும் உடைக்காமவே இருக்கு. ஒரு பெரிய ஏரியா மட்டும் அவங்க உடைச்சிருக்காங்க. இந்த சுவர் கட்டி முடிதான் எங்க ஆண்கள் யாருமே ஊர்ல இல்லையா, அப்பெல்லாம் நான் பறக்கல, இங்க யாருமே இல்ல. அந்த கலவரம் பிரச்சனை நடந்து ஆண்கள் தலைமுறைவா இருக்கிறாங்க. ஆமா, அந்த நேரத்துல சுவர் கட்டுறாங்க. அந்த சுவரை கொஞ்சம் கொஞ்சமா இடிஞ்சு கட்டுக்காரனா அவசரமா கெட்டினாலதான் அது இடிஞ்சு நின்று கட்டினா தாங்கிருக்கும். நிறைய வந்து இடிஞ்சு விழுந்துருக்கும்.
ஓகே. அது 2009-10க்கு பிறகு என்ன நடக்குது? 2009 அந்த ஆலய நூலை போராட்டம் நடக்குது. அந்த பிரகாஷ் காரத் வந்து எல்லாத்தையும் பார்வையிடுறாரு, வைக்கிறாரு. அப்ப கலைஞர் வந்து என்ன சொல்றாரு, உத்தப்புறத்தை உத்தமபுரம் மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்ராகாரத் தலைமையில வந்து அந்த இடிச்சு கொடுக்குறாங்க. ரெண்டாவது என்ன பண்றாங்க, ஒரு பகுதியை இடிக்கிறாங்க. ஆமா, ஒரு பகுதி மட்டும், அந்த அந்த சைடு மட்டும் போறதுக்கு மட்டும் இதுன்றாங்க. அந்த பாதை இப்போ எல்லாமே இதுனா இப்போ 2011 வந்து அஸ்ராகாருக்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறாரு. இந்த பிரச்சனை அந்த ஆலய நூலை போராட்டத்துக்கு அப்புறம் வந்து இது பண்ணிட்டு 10 பேரை பட்டு உள்ள கூட்டு போய் சாமி கும்பிட வர்றாரு. அந்த கோயில் தேவேந்திர மக்களை ஆமா கூட்டு போறாரு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த பாரம்பரியமா இருக்க பூசாரி வர கிடையாது, டெம்பரவரியா ஒரு ஆளை பூசாரியா ரெடி பண்ணி அவரு இங்க வந்தா நான் கோயிலுக்கு பூசாரி தந்து வர மாட்டேன் செய்ய மாட்டேன்னு பூசாரி வராம வேற ஆளை வச்சு. பூசாரி எந்த சமூகம்? பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்தவர். உங்க உள்ள பாத்தீங்கன்னா 3 கருவறை இருக்கும். ஒண்ணு மாரியம்மன், முத்தாலம்மன். ஆமா, அந்த கோயிலுக்குள்ள 3 கருவறை இருக்கும். மாரியம்மன், முத்தாலம்மன், ஐயப்பன் சன்னதி. அவர் அந்த ஐயப்பனுக்கு மட்டும்தான் அவர் வந்து அந்த பூசாரியா வந்து இது பண்ணுவாரு. திருவிழா காலங்களில் வந்து அந்த சிலை செய்யக்கூடியவங்க தான் அந்த பூசாரி இருப்பாங்க. எல்லா கோயிலுக்குமே அந்த கொசவ செட்டியார் அவங்க தான் இருப்பாங்க. ஓகே. அப்ப அன்னைக்கு நீங்க அந்த அஸ்ராக்கார் கூட்டு போறப்போ ஒரு தற்காலிக பூசாரி வர்றாரு. ஆமா, தற்காலிக பூசாரி. அவங்க சமுதாயத்துல வேற ஒருத்தர் அவங்க வந்து அண்ணாடா அப்படின்னு சொல்லி இப்பயும் அவர் இருக்காரு. அவரு தான் அஸ்ராக்காருக்கு ஏற்பாடுல வந்து பூசாரியா இருந்து உள்ள ஒன்று சாமி கும்பிட விட்டு செய்யறாங்க. அப்ப இது ஒண்ணு அஸ்ராகாரத் தலைமையில ஒரு கமிட்டி விட்டு 2 தரப்புல வந்து கேஸ் எல்லாம் விட்ரா பண்ணணும், ஒரு அக்ரிமெண்ட் போட வைக்கிறாரு. ஓல்டு அக்ரிமெண்ட் விட்டுட்டு அதெல்லாம் தப்பு, புது அக்ரிமெண்ட். அதுல என்ன பண்ணிடுறாங்கன்னா, எங்களுக்கு வந்து முதல் சரத்தை என்ன கொடுக்குறாங்க, பல்லர் சமுதாயத்தினர் வந்து முத்தாலம்மன் கோயிலுக்கு வழிபாடு வெறும் சாமி கும்பிட அனுமதிப்புன்னு ஒரு ஷார்ட்டா போட்டுவிட்டு போயிட்டாங்க. அந்த சாமி கும்பிடுதுன்னா அதுல ஒரு ஒரு தெய்வத்துக்கு என்னென்ன படைக்கிறோமோ அதுல எல்லாமே அடங்கும். வழிபாடுன்னா எல்லா கிரிய வழிபாடு தான், வழிபாடு தான். வரி வாங்குறது, ஆமா, வரி கொடுக்கறது எல்லாமே வருவாங்க. அவரு அந்த 8வது பாயிண்ட்ல ஒண்ணு என்ன பண்ணிட்டாருன்னா, ஆலய நிர்வாகம் பராமரிப்பு தொடர்ந்து வந்து பிள்ளைமார் உற்சவமே இது பண்றாங்க. அதுக்கு என்ன உதாரணம் வந்து பீஸ் கமிட்டி மீட்டிங். பீஸ் கமிட்டியில 2 தரப்பையும் வச்சு பேசுறாங்க. அதுல முதல் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, பல்லர் சமுதாயத்தினர் வந்து முத்தாலம்மன் கோயிலுக்குள்ள போய் மாரியம்மன் கோயிலுக்குள்ள போய் முத்தாலம்மன் மாரியம்மன் கோயில போய் வழிபாடு நடத்திக்கலாம் அப்படின்னு முதல் சரத்து. அப்ப அதுல பாயிண்ட் ஒரு பகுதியை இடிச்சு வந்து ஓபியா இருக்கிற ஒரு பகுதி இடிச்சு கொடுத்து நிழல் கூட கட்டி கொடுக்கணும். புதிய திறந்து விட்ட பாதையை வந்து அகலப்படுத்தி கொடுக்கணும். ஆலய நிர்வாகம் பராமரிப்பு இது வந்து தொடர்ந்து எப்பயும் போல பிள்ளைமார் வசம் இருக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட். கடைசி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, அந்த புதிய பாதையை தொடர்ந்த கேஸ்ல விட்ரா பண்ணிக்கணும்னா பிள்ளைமார் சமுதாயத்தினர் கோயிலோட பட்டா வாங்குறது வந்து உரிமை சார்ந்த பிரச்சனை 2 தரப்பும் சேர்ந்து தான் பட்டா வாங்கிக்கணும். கோயில் பட்டா வந்து 2 பேரும் சேர்ந்து பட்டா வாங்கிக்கணும். கோயில் 2 பேர் சேர்ந்து பட்டா வாங்கிக்கணும் அப்படின்னா கோயில் நிர்வாகம் பராமரிப்பு அது அந்த சொந்தம் மட்டும் எப்படி பிள்ளைமார் சாதி கொடுத்தாங்க? அந்த இதுலதான் நாங்க வந்து மாறுபடுறோம். அந்த இதுலதான் என்ன பண்றோம், எங்கிட்ட அது இது பண்ண கிடையாண்டாங்க. ஆலய நிர்வாகம் பராமரிப்புன்னு அப்பா உதாரணம் சொன்னது என்னன்னா, அவங்க பூசாரி இருக்காங்களா, அது வந்து யாருமே மாத்த முடியாது, செய்ய முடியாதுன்னு சொல்லி அதெல்லாம் அதான் ஆலய நிர்வாகம் பராமரிப்பு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. பட்டா வாங்குறது வந்து அப்ப என்ன சொல்றாங்க, 2 தரப்பு சேர்ந்து அப்படி விளக்கம் கொடுத்துட்டு ஃபுல்லா டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. ஆமா, அந்த கடைசி பாயிண்ட் பட்டா வந்து பல்லர் சமுதாயத்தினும் புலமார சமுதாயம் சேர்ந்துதான் பட்டாவே வாங்கிக்கணும். கோயில் பட்டாவை 2 பொதுவான இடம் அரசு புறம்போக்குல இருக்கு. 2 தரப்புமே பிரச்சனை இல்லாத பட்சத்துல வந்து 2 பேரும் சேர்ந்தா மாவட்ட நிர்வாகத்தை போய் அணுகி பட்டா வாங்கிக்கணும். 2 தரப்பு ஒரு 10 அக்ரிமெண்ட்டை போட்டு 11 அக்ரிமெண்ட்டை போட்டு அஸ்ராகருக்கு வந்து அப்பள்ள ஜந்தரோ ஜட்ஜிட்ட போய் இது பண்ணிட்டுன்னு அவர் கொடுத்தது அப்படியே அவர் வாங்கி உள்வாங்கிட்டு இதை எப்படி நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. அப்ப அந்த நடைமுறை எப்ப 2011 அஸ்ராகர் தலைமையில தீர்ப்பு கொடுத்தாங்க. அஸ்ராகர் பீஸ் கமிட்டி மீட்டிங். ஆமா, அப்ப அந்த பீஸ் கமிட்டியில எடுத்த முடிவு வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு வந்து சாதகமா கிடையாது. அதுதான் பின்னாடி வந்து விஸ்வரூபமா இருக்குது. 2011 சந்துரு நீதிபதி அதை தீர்ப்பா கொடுக்குறாரு. அப்ப உள்ள சட்டத்திட்டம் யாருக்கு அதிகமா இது பண்ணதுனால போலீஸ் வந்து எதுவுமே எங்களை கேட்காம முடிவு எடுக்க மாட்டாங்க. எங்க சாமி கும்பிடுனால இருந்தாலும் கேட்கிட்ட முடிவு எடுப்பாங்க. பத்திரிக்கை எங்களுக்கு அழைப்புதல் வச்சுட்டு தான் எல்லாமே எடுக்கணும். அப்போ வந்து வரியெல்லாம் போறதில்ல, வாங்குற கிடையாது. 2 தரப்புமே யார்ட்டுமே வரி போறதில்ல. கோயில் அரசு புறம்போக்குல இருக்கலாம், 2 பேருமே கேட்டுதான் முடிவு எடுக்கணும். அப்போ உள்ள ஆடியோ எல்லாமே சொன்னாங்க. அப்ப 2014 கும்பாஷம் நடக்குது. அப்ப நல்ல உமானி வாங்க சாங்கன்னு பேசுறாங்க, அழைப்புதல் கொடுக்குறாங்க. கும்பாசிக்கு நீங்க வந்து கலந்துக்கணும், ஐயர் நடத்துற பூஜையும் கலந்துக்கணும். பிள்ளைமார் தரப்பை சேர்ந்தவங்க வந்து ஊர்ல இருந்து பேசுறாங்க, யார் சாலை பூஜையில நடந்துக்கணும், எப்படியாவது அவங்க நோக்கம் கும்பாசி வச்சாகணும், கோயில வச்சாகணும்னு அப்ப இது பண்றாங்க. அப்ப அந்த 2014 கும்பாசி உடனே சாமி கும்பிட ஏற்பாடு பார்த்தீங்கன்னா இங்க இருந்து பேரிக்காடு கட்டுறாங்க.
நாங்கள் போய் சாமி கும்பிட்றோம், இங்கேருந்து பேரிக்காடு கட்டி அதை கட்டி இதை கட்டி எல்லாம் போட்டுருக்காங்க. ம். சரி, நம்மளை பாதுகாப்பு தான் அவங்கள பேரிக்காடு எல்லாம் கட்டி கொண்டு போயிருக்காங்க பார்த்தாங்கன்னு நினச்சிங்கன்னா, உள்ளே போனேன்னு பார்த்தோன்னா, அப்போ பார்த்தீங்கன்னா இந்து முன்னணி அமைப்பில் வந்து ராம ரவிக்குமார் இருந்தார். அவர் வந்து வாங்க பட்டியலின மக்களுக்கெல்லாம் நான் பெரிய விடுதலை வாங்கி தந்துட்டேன், செஞ்சுட்டேன், உங்களுக்கு ஆலய உரிமையே நாம் 20-25 வருஷம் கழிச்சு நீங்கள் கோயிலுக்குள்ள போக போகிறீங்க, உங்கள் சாமியை கும்பிட போகிறீங்க, வைக்க போகிறீங்கன்னு தடாப்புடான்னு எங்கள் ஊர் மக்கள்லாம் அழைச்சிட்டு போகிறாரு. அவருதான் ராம ரவிக்குமார் எலுமலை, எங்கள் பக்கத்து ஊருக்கார் தான். அவர் வந்து எந்த ஊரு? எலுமலை. எலுமலை எவ்வளவு தூரம் உத்தப்புறத்துக்கும் அதுக்கும்? 3 கிலோமீட்டர் தான். 3. ஓகே. ஆமா. அப்ப வாராரு, ஓம் சக்தி பராசக்தின்னு கோஷம் போறாரு. அப்ப மக்கள் எல்லாம் போட்டு ஆரவாரமா சத்தம் போட்டு கை தட்டி, நம்ம ஏரியாக்குள்ள வந்து ஆமா நம்ம ஏரியாக்குள்ள வந்து கூட்டு போறாரு. அப்ப இந்து முன்னணியில அவர் இருக்காரு. அப்ப தேவேந்திர பகுதி மக்கள் வந்து அழைச்சிட்டு போறாரு. நானும் அதுல போயிருந்தேன், கலந்துக்கிட்டேன். வந்து வாங்க கோயில சாமி கும்பிடணும், கும்பாசம் நடக்குது, தீர்த்தத்தெல்லாம் வாங்கணும், செய்யணும் அப்படின்றாரு. அப்ப நாங்க வரவங்களுமே ஐயரெல்லாம் கும்பாசத்தெல்லாம் முடிச்சுட்டாங்க. அப்ப நாங்க சாமி கும்பிடலான்னு போனோக்கு எல்லாம் தேங்காய் பழ தட்டுலாம் இது பண்றோம். அப்போ அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா முத்தாலம்மன் மாரியம்மன் கோயிலுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மாரியம்மன் சன்னதியில் வந்து தங்கம்லாம் பூசப்பட்ட ஒரு விக்கிர சிலை வந்து உள்ள வச்சிருக்காங்க. ஓகே. அந்த சிலையை என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் போறப்ப வந்து என்ன பண்ணீங்கன்னா அந்த போட்டோல இருக்கையும் பார்த்துருப்பேன், கோயிலை ஃபுல்லாக கம்பு கட்டி மறைச்சிட்டாங்க. ஆமா. நாங்க போற வழியிலையும் அந்த அரச மரம் கம்பு கட்டி, அது இப்ப மறைச்சது. அப்பயும் அந்த கோயிலுக்குள்ளேயும் நாங்க சாமி திருவிழா டயத்தை வந்து கம்பு கட்டிடுவாங்க உள்ள போறதுக்கு. அப்ப எங்கிட்டுமே திசை முடியாது, நேர போறதா. ஓ, இது வழி. ஆமா, வழி பாதை போறாங்க. ஒரு ஆளா பாக்குற மாதிரி. ஆமா. அப்ப வரிசைப்படுத்தி இது பண்றாங்க. அப்ப ராமருக்கு ஓம் சக்தி பராசக்தின்னு எங்க எல்லாம் கூட்டு போறாரு, வைக்கிறாரு. இங்க வராரு, தேவேந்திர பதில உள்ள ஊருக்குள்ள இருக்க மாரியம்மன் கோயிலுக்கு வராரு. அவர் வந்து எங்களை வந்து கூட்டு போறாரு எல்லாரையும். ஆமா. அப்ப கோஷம் போட்டு ஓம் சக்தி பராசக்தி கோஷம் போட்டு எங்களை உள்ள சாமி கும்பிட கூட்டு போறாரு. கூட்டு போன இப்ப பாத்தீங்கன்னா உள்ள இருக்க விக்கிரக சிலையை வந்து தூக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு வெளியில வந்து வச்சுட்டாங்க. கருவறை இருக்க சிலையை வந்து அவங்க தேவை கும்பாஷில வச்சு முடிச்சிட்டோம், ஒன்னு அவங்க வந்து என்ன செய்யப்படுவாங்க, அக்ரிமெண்ட் போட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமி விக்கிர சிலையை வந்து தூக்கி வெளியே வச்சுட்டாங்க. என்னடா சாமி கோயிலுக்கு நாங்கள் கும்பிடணும் வந்தா நீங்கன்னா சாமி வெளியே விட்டோம்னாங்க. அப்ப அவங்க தரப்பை சேர்ந்தவங்க யாருமே இல்லை, ஐயர்கள் தான் 10 ஐயர் போதா இருந்தாங்க. ஐயருங்க வந்து என்ன சொல்றாங்க, அப்படித்தான் அவங்க நடத்த சொல்லியிருக்காங்க. அதாவது விக்கிரகத்தை வெளியே கொண்டு வந்து வைக்க சொல்லி பாத்தீங்கன்னா கோயில் வெளியே, கோயிலுக்கு வெளியே, காம்பவுண்டுக்குள்ளயா? காம்பவுண்டுக்குள்ளதான், ஆனா கோயிலுக்கு வெளியே. அறுவரையில ஒரு பிரஸ்டே செஞ்சுட்டாங்கடா, அதுக்கப்புறம் அந்த சிலையை எப்பவுமே எடுக்க மாட்டாங்க யாருமே. அப்ப அந்த 11 வருஷம் அப்படி ஆகும், இப்படி கும்பாசிக்கிறப்ப ஏதாவது சிலையை மாத்திரமா சென்ட் பண்ண வைப்பாங்க. அவங்க கும்பாசி முடிச்சுன்னு சிலை நாங்க உள்ள வரைஞ்சிருந்தேன், தீட்டு வந்து வெளியே வச்சுட்டாங்க. அப்ப கும்பிட்டாங்க. ஆமா, கும்பிட்டு அவங்களே யாரும் பிள்ளைமார் தரப்பு பூசாரி என்ன பண்றாங்க, நான் கொண்டு வர பொருள் நான் பூஜை பண்ண மாட்டேன், வைக்க மாட்டேன் அப்படின்னோடனே அப்ப மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணுது, அந்த கும்பாசம் நடக்க வந்த ஐயருங்களை வச்சிருந்து நீங்க பூஜை சாமிகள் ஏற்பாடு பண்ணுங்க, அவங்க தீட்டு வெளியே வச்சுறாங்க. அப்ப இந்து முன்னிலை சேர்ந்த ராம ரவிக்குமார் அப்ப பிரச்சனை இவ்வளவு கத்தாதீங்க, சாமி நம்ம உள்ள போய் கும்பிட்டாலும் சாமி தான், சாமி தூண்ல இருக்கு, திருமுறையில் இருக்கும், அதனால நம்ம வெளியிலே கொண்டு போயிடுவோம், எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு என்ன பண்றாரு அவரே வந்து என்ன பண்றாரு சொல்றாரு, இந்த வார்த்தையை சொல்றாரு. அவ்வளவு கூட்டம் மக்கள், அவ்வளவு தேர்ந்து உள்ள வேளாண் மக்கள் அனைவருக்கும் ஊர் பெரியவர்களுக்கு முன்னாடி சொல்லிட்டு அந்த பூஜை நடத்தின ஐயருங்க யாருமே அந்த மாலை தூக்கி சாமி சிலை கழுத்துலயும் போடல, வைக்கல. தேங்காய் வெளியில தேங்காய் தண்ணி கூட உள்ள போக கூடாது, தேங்காயிலே தீட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த தேங்காய் தண்ணி மேல கூட அந்த சாமி மேல படக்கூடாதுன்னு சொல்லி வெளியிலே தேங்காய் பழத்தான் அந்த கோயிலுக்கு வெளியிலே வடைச்சிட்டு அந்த போசலம் பார்ப்பீங்க, அந்த கம்புலம் அந்த கோயிலுக்கு கும்பாசப்ப 2011 கட்டிருக்கேன். ராம ரவிக்குமார் எல்லாம் சேர்ந்து வெளியே நம்ம கும்பிட்டு போயிருவோம், ஏன்னா நம்ம சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடாது, வைக்க கூடாது, அக்ரிமெண்ட்ல அப்படித்தான் போட்டிருக்குன்னு அவர் சொல்ற ராம ரவிக்குமார. நம்ம நீங்க போய் சாமி கும்பிட்டுக்கலாம் இருக்கு, இந்த இடத்துல போய் கும்பிட்டுக்கலாம்னு போடல அப்படின்னு அவரே சொல்றாரு. விளக்கம் உங்களை எல்லாரையும் நீங்க உள்ள உரிமைக்காக கூட்டு போற மாதிரி கூட்டு போய் அங்க பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காரு. அவரு சொல்றாரு, பல்லர் சமுதாயம் வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் இருக்கு, இந்த இடத்துல நின்று கும்பிட்டுக்கலாம் இல்லையில அப்படின்னு சொல்லி நீங்க சந்திரதான ஜட்ஜ்மெண்ட் போயிருக்காரு அப்படின்னு. அப்ப மாவட்ட நிர்வாகம் கூட நாங்க என்ன கேக்குறேன், என்ன ஒரு நடைமுறைப்படுத்துறீங்க, தீண்டாமே கிடையாது கேக்குறீங்க, சிபிஎம் ஊருக்கு தேவேந்திர மக்கள் மட்டும் தான் அப்ப போறோம் கும்பாஸ்தப்ப. அப்ப கேட்டோன்னு என்ன பண்ணிடுறோம், மாவட்ட நிர்வாகம் வந்து நீங்க செய்யற தவறு வந்து கோயில் இழுத்து மூடிட்டு போயிடறாங்க. கோயிலை மூடிடுறாங்க, அந்த விக்கிரகத்தை வெளியே கொண்டு வந்தோன்னா மறுபடியும் விக்கிரகத்தை உள்ள தீட்டு உள்ள வச்சுன்னா கோயிலை பூட்டிடுறாங்க. நீங்களும் இந்து அவங்களும் இந்து, ஆமா, ஏன் விட மாட்டுறாங்க? சாதித்து பேசியிருந்தேன், பல்லப்பா எங்க வரக்கூடாது அப்படின்ற எண்ணம் தான். அவங்க மேற்சாதிக்காரங்களாம், நாங்க ரொம்ப கீழ் சாதிக்காரமா, அதனால அவங்க வந்து அந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. அந்த கெட்ட எண்ணம் தான். 2014 வந்து பிரச்சனை இஷ்யூ ஆகுது 16ல. என்ன அப்ப வந்து கோயில் வந்து தொடர்ச்சி ஒரு 4 வருஷம் பூட்டிடுறாங்க. அப்போ ஓபிஎஸ் வந்து மந்திரியா இருந்ததுனால வந்து அவரு அந்த ஆடிட்டர் வந்து அவருக்கு நெருக்கமானவர்,
எப்படியாவது இந்த 3 வருஷம் கும்பிட்டாங்க, சாமி சொல்லதை போலீஸாக தூக்கிட்டு போய் உடைக்குது, இந்த வருஷம் நாங்கள் சாமி கும்பிடலாட்டி இந்த பிரச்சனை வந்து வேற மாதிரி ஆயிரும், நாளைக்கு எங்களுக்கே இந்த உரிமை விட்டு போயிடும், எப்படியாவது ஒன்றும் அப்போ உள்ள டிஎஸ்பி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மூலியமாக வந்து சாமி கும்பிட ஏற்பாடு பண்ணுங்க. இப்போலாம் அவங்க அந்த மனநிலை, எங்கள் சமுதாய மக்கள்லாம் மனநிலையில பிள்ளைமார் தரப்பு வந்து சொல்கிறாங்க. திரும்பவும் உங்கள்கிட்ட வந்து ஆமாம், பேச்சுவார்த்தை நடத்தி சாமி கும்பிட ஏற்பாடு. அப்போ நாங்கள் கேட்குறோம், 2014 அக்ரிமெண்ட்னாக்கா அதை ஃபாலோ பண்ண சொல்லுங்க, அந்த புதிய பாதையெல்லாம் ஆக்கிரமிப்பு எடுக்க சொல்லுங்க, வைக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எல்லா இதுவும் பிரச்சனையை பேசுகிறோம். அப்போ டிஎஸ்பி அப்போ சரவணகுமார் சொல்லுவார், நான் சின்ன பையனை முதற்கொண்டு கேட்டு வந்துட்டேன், எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டாங்க, நீங்கள் தாராளமாக உள்ள போய் சாமி கும்பிடலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம், செஞ்சுக்கலாம் அப்படின்னு இது பண்ணி போகிறான். அப்போ சாமி முன்ன பொண்ணு உள்ளே போய் முத்தாலம்ம சிலை கொண்டு வந்துடுறாங்க. அந்த பூசாரி அந்த இளமலையை சேர்ந்தவர் வந்து மாலை வாங்கி போகிறாரு. அப்போ எங்கள் ஊரை சேர்ந்த கோயிலுக்குள்ளே போகிறீங்க, கோயிலுக்குள்ளே போகிறோம். ஓகே, போய் என்ன பண்ணுறோம், எங்கள் ஊர் செல்வராஜ் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து அந்த அக்ரிமெண்ட்ல இருக்கு, முத்தாலம்மன் மாலை வந்து பல்லர் சேர்ந்து வழிபடுத்திக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ போய் அரச மரத்துக்கு மாலை போடுறோம். அவர் போய் ஒரு நில மாலை எடுத்து அவங்க தரப்புலாம் சொல்கிறாங்க, ஆணி அடிச்சாங்க. ஆணிலாம் எதுவும் அடைக்க கிடையாது, ஒரு மரத்தை வந்து சாமியானு சொல்லி போடுறோம், அதில் போய் ஆணி அடிச்சு நாங்கள் டேமேஜ் பண்ணுவோமா, அந்த மாதிரி நாங்கள் செய்ய கிடையாது. அவங்க இதை திட்டமிட்ட ஒரு பிரச்சனை ஆகணும், அப்போ கோயிலுக்கு வந்து பிரச்சனை ஆகணும், வேற திண்டம் பண்ணி வைக்கிறோம். அப்போ வளாகத்தில் அரச மரத்தை இதாக்கிறோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நாங்கள் சந்தனத்தை தடவி அதை மாலை போட்டு தேங்காய் உடைச்சு சாமி கும்பிடுறீங்க. சாமி ஏற்கனவே இருந்த வழக்கம். ஆமா, 89 முன்னாடி இந்த வழக்கத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டு வரோம். அப்போ அதை எங்கள் செல்வராஜ், எங்கள் ஊரை சேர்ந்த செல்வராஜ் எல்லாமே அந்த சாமியை கும்பிட்றாங்க. சாமியை கும்பிட்டு இது பண்ணவுடனேவும் அதில் இருக்க மாலையெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஆடிட்டரு அவங்க ஊர் சார்ந்தவங்களும் என்ன பண்ணிட்டாங்க. யார் ஆடிட்டர்னா? அவர் யாரு? முருகேஷ் அவர் பேரு. அவர் ஆடிட்டரா இருந்தாரு மதுரை. அவர் என்ன சமூகம்? பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்தவர். இந்த ஊரா? உத்தரத்தை சேர்ந்த வடக்கு தெருவை சேர்ந்தவர் பிள்ளைமார் சமூகம். ஓகே, அவர் தான் வந்து என்ன பண்றாரு, இதை கிரைம் ஆக்கணும், மறுபடியும் உள்ள வரவிடாம ஆக்கணும், பிரச்சனை தானே வர மாட்டாங்க, என்ன பண்ணாரு, மொத்தத்தை எல்லாத்தையும் லாக் பண்றாரு. அப்ப அன்னைக்கு காவல்துறை வந்து போர்ட்ஸ் அதிகமா, சரவணகுமார் டிஎஸ்பி ஒரு போர்ட்ஸ் அதிகமா கொண்டு வந்து இறக்கலாட்டி எங்க இதுல தரப்பை சேர்ந்தவங்களுக்கு யாருக்காவது ஒரு உயிர் பலி ஏதோ ஒரு ஏற்பட்டிருக்கும். அவங்க வந்து இது உடனே உங்க மாலையை வந்து புடிங்கி எரிஞ்சுறாங்க. நீயே அக்ரிமெண்ட்ல போட்டிருக்க, நீ சேர்ந்தான அக்ரிமெண்ட் போடல. பல்லர் சமுதாயத்தினர் வந்து முத்தாலம்மனையும் மாரியம்மனையும் வழிபட்டுக்கலாம், செய்துக்கலாம். அப்போ அவங்க மாரியம்மனை கருது அரச மரத்தை கருறாங்க, அது கூட வழிபடுற உனக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் இல்லை, இவங்களை போய் விட வந்து ஜாதியை சொல்லி பேசணும். அவரே டென்ஷன் ஆகி ஒரு 16 பேர் மேலே பிசிஆர் ஆக்ட் போட்டுறாங்க, பிள்ளைமார் சமூகத்து மேலே பிசிஆர் ஆக்ட் போட்டுறாங்க. அவங்கெல்லாம் நடைமுறைப்படுத்தினால அப்போ அத்து போட்ட மாலையை மறுபடியும் எடுத்து அந்த அரச மரத்துக்கு மாட்டி அதை சுற்றி பேர் கடை விட்டு ஒரு 3 மாதத்துக்கு துப்பாக்கி வந்து போலீஸ் பாதுகாப்பு போடுறாங்க. அப்போ 2014 வந்து கோயில் பூட்டப்பட்டிருக்கு. அது வந்து தொடர்ச்சியாக 23 வரைக்கும் பூட்டியே தான் கிடக்கு, கோயில் திறக்கவே இல்லை. அப்போ 23 அவங்க சாமி ஒன்று ஏற்பாடு பண்ண உடனே எங்கள் இது ஒன்றுவும் எங்கள் ஊர் தரப்பில் போய் இது கேட்குறாங்க, சாமி கும்பிட எங்களுக்கு எந்த ஆட்சேபனும் இல்லை, கும்பிடலாம். சாமி கும்பிட்ற பட்சத்தில் வந்து எங்ககிட்ட தலைக்கட்டு வரி வாங்கணும், கோயில் கமிட்டியில் நாங்களும் மெம்பராக இருக்கணும், அவங்க என்னென்ன செய்கிறாங்களோ அதே எங்களை சம உரிமை எங்களுக்கு வேணும் அப்படின்னு இது ஒன்றுனே அவங்களும் கோர்ட்டில் போய் தாக்கல் பண்ணுறாங்க. நாங்கள் எங்கள் தரப்பு 2021 போகிறாங்க. அவங்க நாங்கள் தாக்கல் பண்ணனே சம உரிமை கோர்ட்டு கொடுத்துருமோன்னு அந்த வழக்கு வாபஸ் வாங்கிட்டு வராங்க. அந்த வருஷம் திருவிழா நடக்காமல் போயிருது. 2023 உத்தரப்புறத்தில் இருக்கக்கூடிய முத்தாலம்மனை வழிபடக்கூடிய மக்கள் இந்த 2 தரப்பு மக்கள், தேவேந்திர பகுதியும் இந்த ஆதிக்க சாதியில் இருக்கக்கூடிய அந்த கோயில் வளாகத்தில் இருக்கக்கூடிய பகுதி மக்களும் இங்கே சிலை எடுத்து கரைச்சிருக்கிறது சேர்ந்து போகும்போது இவங்கள்ட்ட வரி வாங்குறது இல்லை, இவங்களை கூப்பிட்றதில்ல, இவங்க அழைக்கிறது இல்லை, அவங்களே வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டே இருந்தாங்க. இதெல்லாம் சரி பண்ணா தான், ஜனநாயகப்படுத்தினா தான் நல்லதுன்ற மாதிரி நம்ம நீதிமன்றத்தில் அதை கண்டஸ்ட் பண்ணோம். அது வாய்தாவாக போயிட்டே இருந்தது. 2023 அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, ராம ரவிக்குமாரை பார்த்து, தமிழர் இந்து கட்சி இருக்கா ராம ரவிக்குமாரை பார்த்து வந்து ஒரு ஏற்பாடு பண்ணுறாங்க. என்னங்க பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தொடர்ச்சியாக கோயில் வந்து இது அவங்க வந்து சம உரிமை கேட்குறான், அது கேட்குறான், அது வந்து போய் கேட்குறான், அவன் போகிறேன்னா அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு மதுரை பெஞ்சில் இப்போ ஜிஆர் சுவாமிநாதன் வந்து அந்த 2024 மதுரை பெஞ்சுக்கு ஜட்ஜாக வந்து ஜிஆர் சுவாமிநாதன் நீதியரசர் வந்து வராரு. அவருக்கு வாரன்னு வந்து பிள்ளைமார் சவுத்தில் ஜி பாண்டியம்மர் வந்து ஒரு மனு தாக்கல் பண்ணுறாரு, இந்த மாதிரி கோயில் பூட்டி கிடக்கு வச்சிருக்கு அப்படின்னோடனே மனு கொடுக்குறாங்க. அப்போ மனு கொடுத்தா 89 எவ்வளோ கொலை நடந்திருக்கு எல்லாம் பார்க்கணும்ல. அப்போ வந்து நீதியரசர் வந்து எங்கிட்ட எந்த ஒரு ஒப்பீனியும் கேட்கல, அரசு தரப்பு கேட்குற ஏன் தொடர்ந்து கோயிலுக்கு விட்டுருக்கீங்க, அப்போ இதனோடனே அதெல்லாம் நான் ஏற்றுக்கிற முடியாது, ஒரு ஜெயிலில் இருக்க மனுஷனுக்கு கூட அடிப்படை வசதி, ஆனால் நீர் ஆகாரம் எல்லாமே வசதி கிடைக்குது, ஒரு சாமியை 13 வருஷமாக பூட்டி வச்சிருக்கீங்க, அந்த சாமிக்கு தேவையான அடிப்படை வசதியும் கிடைக்குதா, இனிமேல் நான் தாமதிக்க மாட்டேன், இந்த கோயில் நிலையை பார்த்துட்டு என் மனசு வந்து கொதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை காட்டி எந்த கோயிலையும் பூட்டக்கூடாது, செய்யக்கூடாது ஒரு உத்தரவு போட்டுறாரு. இந்த உத்தரவு வந்தது எங்களுக்கே தெரியாது யாருக்குமே.
தேவேந்திர வேளாளர் பகுதியை சேர்ந்த மக்களுக்கு யாருக்கும் தெரியாது. அவர் டைரக்டா அரசை கேட்கிறாரு, அரசு இந்த மாதிரி சொல்லுது, அவங்க இல்ல நான் தாமதிக்க மாட்டேன், அதெல்லாம் 2011 அக்ரிமெண்ட் போட்டாச்சுல, 2011 அக்ரிமெண்ட் போனா அங்க தீண்டாமை எல்லாமே ஒளிஞ்சிருச்சு, அக்ரிமெண்ட் போல நீங்க சொல்லலாம், அஸ்ராக தலைமையில அந்த அவர் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்ல வரும், 2011 அக்ரிமெண்ட் போட்டாச்சு, அங்க தீண்டாமை எதுவுமே கிடையாது, தீண்டாமை முற்றிலும் ஒழிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி ஜி.ஆர். சுவாமிநாதன் வந்து சொல்லிடுறாரு. தீண்டாமை கிடையாது, அந்த கோயில் வளாகத்துல கிடையாது அப்படின்னு சொல்லி இது பண்ணி ஆர்டர் போட்டாரு. சாமி போய் சரிசமமா கும்பிட்டுக்குங்க ஓரளவு சொல்லிட்டு சரிசமமா கும்பிட்டுக்கிறாரு. ஆலய நிர்வாகம் பராமரிப்பு அந்த 8வது பாராட்டத்துல சந்திர என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரோ அதைத்தான் அனைவரும் பின்பற்றணும் அப்படின்னு அந்த ஆர்டர்ல மென்ஷன் பண்ணி சொல்றாரு. முடிச்சோன்னு மாவட்ட நிர்வாகம் கூப்பிடுது. அப்போ கூப்பிட்டோடனே நாங்கள் போற பீஸ் கமிட்டிக்கு, அப்போ மாவட்ட நிர்வாகம் கூட்டக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியுது இந்த மாதிரி ஒரு உத்தரவே வந்திருக்குன்னு. அப்போ அந்த போறோம். அப்போ நாங்கள் எழுத்துப்பூர்வமாக என்ன கொடுக்குறோம்னா, கோயிலை வந்து ஜி.ஆர். சுவாமி வந்து எங்களுக்கு போய் உள்ள போய் கும்பிட்டுக்கலாம் வச்சுக்கலாம்ட்டாரு. நாங்கள் போய் கும்பிட்டா உள்ள வந்து முத்தாலம்மனையும் வழிபட்டுட்டு வெளியே வந்தால் நாங்கள் அரச மரமத்தை மாரியம்மனை கருதக்கூடிய மாரியம்மனையும் வழிபாடு நடத்துவோம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். இல்லை அதெல்லாம் போகக்கூடாது, இத்தனை வருஷம் கோயில் பூட்டி கிடந்த காரணமே அந்த அரச மரத்தை தான் அப்படின்னோடனே சொல்கிறாங்க. அப்போ மாவட்ட நிர்வாகத்தை எதிர்த்து நாங்கள் கேட்குறோம், சார் ஜி.ஆர். சுவாமிநாதன் கொடுத்த நீதியரசு உத்தரவுல வந்து நாங்கள் போய் அரச மரத்தை வழிபடக்கூடாதா, அதுக்கு எது ஸ்டே கொடுத்துக்காரா சொல்லுங்க அப்படின்னு நாங்கள் கேட்குறோம். இல்லை அப்போ இல்லை அந்த தரப்பு மக்கள் வந்து ஒத்துக்கிற மாட்டாங்க அப்படின்னா, அதே எனக்கு தெரியாது, அவரு தீண்டாமல் இல்லைன்ட்டாரு. தீண்டாமல் இல்லைன்னா என்ன வேணா போய் உள்ள செய்வோம், அது எல்லா ரைட்ஸ் எங்களுக்கு இருக்கு, அந்த ஆர்டர்ல எங்களுக்கு இருக்கு, நாங்கள் பேசுகிறோம். இல்லை ஜி.ஆர். சுவாமிநாதன் தெளிவாக சொல்லிட்டாரு, உங்களுக்கு நிர்வாகம் பராமரிப்பு அவங்க தான் இருக்கு, அவங்க சொல்றதா தான் கேட்டு போகணும் வைக்கணும்ட்டாரு. நீவே சும்மா சாமி கும்பிடுவாங்கன்றாரு. அதுக்கு ஒத்துப்பட மாட்டோம் இதுக்கு நிர்ணயம். அப்போ அரசு என்ன பண்ணுது, இதை எதிர்த்து மேல்முறையீடு பண்ணுது. கலெக்டர் சங்கீதா தலைமையில் போய் மேல்முறையீடு பண்றாங்க. 2024 டிசம்பர் மாதம் வந்து மேல்முறையீடு பண்றாங்க. என்ன மேல்முறையீடு பண்றாங்கன்னா, இந்த கோயில் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை திறக்க சொல்லிட்டாரு, தவறு, கோயில் திறந்தா சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கும், நீங்க போட்டுங்கன்ட்டு பாலசுப்ரமணியத்தையும் விக்டோரியா கவர்மெண்ட் மேல்முறையீடு பண்றாங்க நீதிபதி முன்னால. அப்ப மாவட்ட நிர்வாகத்தில் அவங்க என்ன கேள்வி எழுப்புறாங்க, ஜட்ஜு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து திறந்த கோயில நீ பூட்ட முடியாது, அந்த பகுதி மக்கள் வந்து இந்த வழக்குல வந்து 2 பேர்த்த இணைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிறாரு. சொல்லிட்டு போன பகுதி மக்கள்னா உங்க தரப்பு தேவேந்திர வேளாளர் மக்களை வந்து 2 பேர்த்த இதுல வழக்குல இணைச்சு அரசு கொண்டு வரணும், அவங்களுக்கு கோரிக்கை நியாயத்தை என்னன்னு கேட்கணும். கோயில் 3 வருஷமா பூட்டி கிடக்குன்றீங்க, அதை நான் ஏத்துக்கிறேன், அந்த மக்களோட என்ன கோரிக்கை, எதனால இவ்வளவு இதா இருக்காங்க, அவங்களுக்கு என்னதான் அந்த உரிமையை கேட்குறாங்க அப்படின்னு கேட்கணுன்னே எங்கள் தரனே சரின்ட்டு எங்களுக்கு தேவையான ஆவணம் எடுத்து போய் 2 பேரை போய் வழக்கில் இணைச்சிட்டாங்க. முதல் நாள் கூட இதை நம்ம வழக்கு ஒத்தி வைக்கிறேன்னா அந்த வழக்குள்ள இணைக்க வச்சுட்டாங்க, இணைச்சிட்டு வந்துட்டாங்க. அப்போ மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, விக்டோரியா கௌரியும் அவங்க பாலசுப்ரமணியம் 2 நீதிபதி அமர்வு என்ன பண்ணிடுச்சு, வழக்கு வந்து தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வச்சுட்டாங்க. வழக்கு கிடக்குது 2025. அப்போ எப்போ வாய்தா வரும்னு யாருமே தெரியல, அது அப்படியே இதாயிடுச்சு. அப்போ அந்த ஊரை சேர்ந்த முருகேசன் என்பவர் என்ன பண்ணாரு, ஒரு நீதி அமர்வுகிட்ட வந்து கண்டம்ட்டுக்கு போறாரு. முருகேசன் வந்து ஜி.ஆர். சுவாமிநாதன் நீதிபதிகிட்ட போய் கண்டம்ட் கொடுக்குறாரு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த உத்தரவு இருக்கு, அதை அமலா கூட மாட்டாங்க, எங்களை திருவிழா நடத்தினா கைது பண்ணி அது பண்ணுறாங்க அப்படின்ற உடனேவும். அப்போ அரசு வழக்கறிஞர் வீர கதிரவனங்களாம் நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் வந்து அவங்களை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு வந்து என்ன கேட்குறாருன்னா, நான் கொடுத்த உத்தரவு இருக்குல்ல, இல்லைங்க நீங்க கொடுத்த உத்தரவு எடுத்து நாங்கள் மேல்முறையீடு பண்ணியிருக்கோம், மேல்முறையீடு போயிருக்கு நீதிபதிகள் அமர்வு, ஆமா மேல்முறையீடு போயிருக்குன்னு அரசு தரப்புல சொல்றாங்க. மேல்முறையீடு போயிருக்குங்க, சரி நான் கொடுத்த உத்தரவுக்கு நீங்க எது ஸ்டே வாங்கினீங்களா, இல்லைங்க ஸ்டே தேதி கொடுக்க முத்தி வச்சு எப்போ கொடுப்பேன் எங்களுக்கு என்ன தெரியும், ஜட்ஜ்மெண்ட் பண்ணலாம். அப்போ நான் கொடுக்க ஸ்டே கொடுக்காதனால நான் கொடுத்த உத்தரவு தான் நடைமுறை இருக்கும், எனக்கு அந்த பேராவில் 8வது நல்லா விலக்கி சொல்றேன், ஆலய நிர்வாகம் பராமரிப்பு வந்து பிள்ளைமார் சமுதாயங்களாம் அவங்க எப்போ வேணா திருவிழா நடத்தலாம், அதில் போய் நீங்க தலையிடக்கூடாது யாருமே அப்படின்னு பீஸ் கமிட்டி கூப்பிட்றாங்க. பீஸ் கம்பெனி கூப்பிட்டாங்க, சரி திருவிழா நடத்த போகிறீங்க திடீர்னு உடனேவும். அப்போ கொஞ்சம் காலம் தான் இருக்குது, ஒரு 10 நாள் தான் இருக்குது. அப்போ நாங்கள் கேட்குறோம், சரிங்க சார் நீங்கள் நடத்துங்க. அப்போ புது ஆர்டிஓ வராரு, அவர் வந்து எப்போ எங்கள் மேலே மென்ஷன் பண்ணி கண்டெம்ட் போட்டிருக்காங்க, அதனால இந்த திருவிழா நடத்த விளையாட்டி எங்கள் மேலே கண்டெம்ட் ஆயிருங்க. சரிங்க கண்டெம்ட் ஆயிருன்னா என்னென்னா வழிபாடு சரிசமமாக வழிபடலாம் இருக்காங்க. அப்போ நாங்கள் உள்ளே போய் தேங்காய் உடைக்கணும். எப்போ தேங்காய்லாம் உடைக்கணும், ஆமாங்க ஒரு நாள் உலகம் நாங்கள் உள்ள தேங்காய் உடைச்சதில்ல, நாங்கள் தேங்காய் எல்லாமே உடைக்கணும், அதை எங்கள் பூஜை பொருள் என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கணும் செஞ்சுக்கணும் அப்படின்னு என்னப்போ புதுசாக சொல்கிறீங்க. ஆமாங்க நாங்களும் பொங்க வைக்கணும், அவங்க என்ன நேர்த்தி கடன் செலுத்துறாங்களோ ஒரு சாமிக்கு அதே நேர்த்தி கடன் நாங்களும் செலுத்துவோம். அப்போ நேர்த்தி கடன் வரைக்குமே செலுத்தலையா அப்படின்னு அரசு நிர்வாகம் கேட்குது. ஆமாங்க அப்படின்னோடனே இது மாவட்ட ஆட்சியர் மூலமாக தெரியப்படுத்தணும். அன்னைக்கு நைட்டே என்ன பண்ணுறாங்க, அரசு தரப்புல வந்து சங்கீதா தலைமையில் போய் மறுபடியும் மாவட்ட ஆட்சியர் வந்து அவர் போட்ட உத்தரவுக்கு எதிராக கண்டெம்ட் எதிராக வந்து அப்பீல் போகிறாங்க. என்ன அப்பீல் போகிறாங்கன்னா, நீதியரசர் ஜெயச்சந்திரனும் ஸ்ரீமதியும் அவங்க தலைமையில் வந்து இது பண்ணனே அவர் உடனே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. பிரச்சனை இருக்கு, எங்களுக்கு காலம் இல்லை,
அப்ப என்னன்னு விசாரிக்கணும்னு நீங்க அரசு வந்து தப்பு என்னன்னா இவங்க பட்டியலின மக்கள்கிட்ட வரி வாங்க மாட்டாங்க, ஒரு தரப்பு மக்கள்கிட்ட வரி எதுவுமே வாங்க மாட்டாங்க, அவங்க நேர்த்திக்கடன் எதுவுமே செலுத்த விட மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க அப்படின்னா அரசு தரப்பு வாதிடுறாங்க. ஆமா 2025 நீதிபதி ஜெயச்சந்திரன் ஸ்ரீமதியும் ஜி.ஆர். சுவாமிநாதன் ஜட்ஜு கொடுத்த உத்தரவை எதிர்த்து வந்து அங்க அப்பீல் போய் நடக்குது. அப்ப அந்த அப்பீல வந்து அந்த தரப்பு மக்களை வந்து நீங்களே வரீங்களே பாதிக்கப்பட்ட மக்கள் வந்தா தானே இது விடணும் அப்படின்னோடனே நாங்க உடனுக்குடனே வீடியோ கான்பரன்ஸ் மூலமா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நிலமர் ராணி தோழர் அட்வொகேட் வந்து இது பண்றாங்க, நீங்க எதா இருந்தாலும் நேரில் வாங்க அப்படின்னு நேரில் வந்து சொல்லுங்க. வீடியோ கான்ஃபரன்ஸ்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அக்செப்ட் பண்ணி நீங்க நேர் மூலியமா வந்து இது பண்ணிருங்கன்னு சொன்னோடனே அப்ப வழக்கை வந்து ஒத்தி வைக்கிறாங்க. வழக்கை ஒத்தி வச்சுன்னா என்னதான் கிடக்காங்க. அப்போ எங்கள் தரப்பில் வந்து சீனியர் அட்வொகேட் வந்து லஜபர் ராயை வந்து நாங்கள் வந்து இது பண்ணுறோம். அவங்க தரப்பில் வந்து பிரபுராஜதுரை வந்து இது பண்ணுறாங்க. அப்போ அரசு தரப்புல இருந்து வீர கதிரவன் வராங்க. அப்போ 3 தரப்பையும் கேட்குறாங்க. அப்போ என்னதான் பிரச்சனைன்னு எங்களை கேட்குறாங்க. நாங்கள் சொன்னால் 89க்கு முன்னாடி எங்களுக்கு நடைமுறை இருந்துச்சு, அரச மரத்துக்கு ஒரு விழிபாடு கலந்தால் தான் புத்தகத்தில் எந்த ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தணும். அவங்க அந்த தரப்பு வந்து ஒத்துக்கிற மாட்டோம் அப்படின்னு அதை வழிபடுறதுக்கான அந்த உரிமையை நிலைநாட்டணும் அப்படின்னு கேட்குற அரச மரத்துக்கு வழிபாடு அது நல்லா அவங்க நடைமுறையில் இல்லை. மரத்தை போய் ஆணி அடிச்சாங்க, டேமேஜ் பண்ணாங்க, வச்சாங்க அப்படின்னா. அப்போ நாங்கள் மரத்தில் அடிக்க டேமேஜ் எடுத்தோடனே அது 150-200 வருஷம் பழமையான மரம், அதை எல்லாருமே பாதுகாக்கணும் அப்படின்னாங்க. அப்போ நாங்களும் அதை ஒத்துக்கிட்டோம். ஆமாம், அதை பாதுகாக்கத்தான் ஆகணும், அதை நாங்கள் தெய்வமாக வழிபடுறோம், அந்த மரத்தை வந்து பாதுகாக்கணும். அப்போ ஜெயச்சந்திரன் ஜட்ஜி வந்து என்ன கேட்டாருன்னா, அவங்க மத சுந்தரத்திலேயே நீங்கள் கலைறீங்க, அவங்க மரத்தை வழிபடுறனால உங்களுக்குன்னா மரத்தை வந்து யார் வேணா வழிபடலாம், அரசியல் சட்டத்தில் இருக்கிற மர வழிபாடு உருவ வழிபாடு எல்லாமே இருக்குது, அதை நீங்கள் தடுக்கணும், உங்கள் ரைட்ஸ் இல்லை, உங்களுக்கு வழிபாடு நீங்கள் விட்டு ஒதுங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு மரத்தை தொடாமல் சந்தனங்கிந்திரம் பூசாமல் வந்து வழிபாடு நடத்திக்கிங்கிறாங்க. அப்போ கோயில் உங்களுக்கு என்னென்ன உரிமை கேட்கணும், பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுன்னு எங்களை சொல்கிறாரு. கேட்டோடனே அப்போ எங்களெல்லாம் உரிமையெல்லாம் எழுதி கொடுக்குறோம், எங்கிட்ட வரி வாங்கணும், நிர்வாகத்தில் எங்களுக்கு பங்கு வேணும், எல்லாம் எழுதி கொடுக்குறோம். அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணாரு, அன்னைக்கு அந்த ஒத்தி வச்ச அன்னைக்கு தீர்ப்பு கொடுத்துறோம், பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணிடுறோம். அப்போ நாங்கள் கொடுத்த எதுவுமே அதில் வரல. ஓரெல்லாம் உத்தரவு சொல்லிடுறாங்க வாய் மூலமாக, சாமி போய் சரிசமமாக கும்பிட்டுக்குங்க செஞ்சுக்கணும். அந்த கோர்ட்டரோட ஆர்டர் வந்து எங்களுக்கு கிடைக்கல, யாருக்கும் 2 தரப்புக்கோ காவல்துறைக்கு யாருக்குமே கிடைக்கல. அப்போ அந்த உத்தரவு வந்து குறிப்பிலே ஜெயச்சந்திரன் வந்து நீதிபதி வந்து எழுதிட்டாரு, இந்த ஆர்டரை வந்து அந்த திருவிழா முடிஞ்ச இதில் தான் வெளியிடணும் அப்படின்னு அந்த இதில் எழுதிடுறாரு. ஓ, அதாவது வாய்மொழியா உத்தரவை பிறப்பிச்சுட்டு ஆர்டர் வந்து திருவிழா முடிந்த பிறகுதான் ஆர்டர் வெளில. ஆமா, குறிப்பில அந்த டேட்டை போட்டு வெளியிடறாங்க. என்னைக்கு திருவிழா முடியுதோ அன்னைக்கு ஈவினிங் தான் வெளியிடணும். அப்ப அதுக்கு மேல 2 சைடு வந்து ஏற்பாடு நடக்குது. அப்ப அந்த திருவிழா நடந்துகிட்டு எல்லா நிகழ்ச்சியும் நடந்துருக்கு, சரிசமமா கும்பிட்டு சொல்லிட்டாங்களா. அப்ப நம்மளுக்கு என்ன, அப்ப நீங்க என்ன போய் சரிசமமா கும்பிட்டுக்குங்கன்னு அந்த இதுல வந்தோடனே அப்ப நாங்க எல்லாம் போறோம். அப்ப அந்த தரப்பை வந்து கேட்கறாங்க, ஆர்டர் வரல, சம்மா கும்பிட சொல்லிச்சு, அவங்களுக்கு பொங்க வைக்கிறாங்க, அந்த தரப்பை வைக்கல செய்யலைன்னா. அப்போ தென்மண்டல ஐஜி வந்து பிரேம்காந்த் வந்துறாரு. அவர் வந்து வைக்கணும்னா அப்போ எங்கே கேட்குறாங்க, நாங்கள் கண்டிப்பாக பொங்க வச்சு தான் ஆகும், சமமாக கும்பிட சொல்லிட்டாங்க, வழிபாடு வந்து அனைவருக்கும் ஒரே மனிதா இருக்கணும். அப்போ அந்த இதெல்லாம் எல்லாருமே எங்கள் தரப்புலேருந்து 2 பேரும் உள்ள அரசு தரப்பில் போயிருந்தவங்களும் வந்து அதை கேட்டாங்க, என்ன பண்ணு சாமி வந்து சமமாக தான் கும்பிடணும்னு, எல்லாமே ஒரே மனிதா இருக்கணும்னு. அப்போ இருக்கணுன்னே அவங்க என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒத்துக்கிற மாட்டோம், நாங்கள் உதற மாட்டோம் அப்படின்னா, நீங்கள் இதுவும் இல்லாட்டி சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டு நினச்சிங்கன்னா நான் கோயிலை புட்டி எழுதி சீல் வச்சுன்னு அவங்க பொங்கலாக வச்சு முடிச்சிட்டாங்க. பொங்கலாக வச்சு முடிச்சுன்னே அங்கே பொங்க வைக்கிறப்ப அரசு தடுத்துருச்சு, நீங்கள் போகக்கூடாது, கோயிலை பூட்டி சீல் வச்சுட்டோம் அப்படின்றாங்க. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மூலியமா தாசில்தார் எல்லாம் அந்த போட்டோ பார்த்தீங்கன்னு தெரியும் எல்லாம் சொல்றாங்க. நான் சொன்னேன், சார் சட்ட ஒழுங்கு பிரச்சனை காட்டி கோயிலை பூட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு நீதிபதி அதான் சொன்னாரு, 2 நீதிபதி அதான் சொன்னாரு, அதெல்லாம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை காட்டி கோயிலை பூட்டக்கூடாதுன்றாரு. அப்படி பிரச்சனை இல்லை, உங்களை பொங்க வைக்க இல்லை, அதனால கோயிலை பூட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் பெரியவங்க மட்டும் வாங்க வந்து கோயிலை பாருங்க அப்படின்றாங்க. அப்போ உள்ள போய் பார்க்க போறோம். பார்த்தோன்னா கோயிலை பூட்டி இதை நாங்கள் ரெவன்யூ அவங்க போட்டு ரெவன்யூ போட்டு அவங்க கூட்டு போயிட்டோம், ஆர்டர் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோயிலை பூட்டிட்டு போயிறாங்க. ஆர்டர்ல என்ன இருந்துச்சு, அதே ஆர்டர் பாத்தீங்கன்னா மனுதாரக மேல்முறையீட்ட யாரும் வந்து ஆலய நிர்வாக பராமரிப்புல யாரும் போகக்கூடாது. நான் 5 ஆர்டர் போட்டிருந்தாரு அப்ப அப்பீல்ல போனதுல. 2வது பாத்தீங்கன்னா தெய்வ வழிபாடு வந்து அனைவருக்கும் வந்து ஒரே மனிதன் திறக்கப்படணும், வழிபாடு வந்து ஒரே மனிதன் இருக்கணும். கோயில் வளாகத்துல வந்து விக்கிரத்திற்கு சிலையும் அனைவருக்கும் ஒரே மனிதன் இருக்கணும். ஜாதி மதம் இன வேறுபாடுக்கு அப்பாற்பட்டு அனைவருக்கும் ஒரே மனிதன் திறக்கப்படணும் வைக்கணும். கோயில் வளாகத்திற்கு அரசு மரத்தை வந்து யார் பண்ணாலும் வழிபாடு நடத்திக்கலாம், மரத்தை தொடவோ சந்தனம் குங்குமம் பூசவோ வைக்கவோ எந்த ஒரு இதுவும் பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாது. அதனால அந்த பேரிகார்டு போட்டு கட்டியிருக்காங்க, தொடாம சுத்தி வந்து வழிபாடு நடத்திக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு 5 உத்தரவு போட்டுறாரு. அப்ப அந்த கோயில் சொந்தம் அதை பத்தி என்ன அதெல்லாம் சொல்றாருல, யாரும் தலையிடக்கூடாது. மேல்முறையீட்டாரோ மனுதாரரோ மேற்பட்ட மிச்ச அந்த அந்த நாங்கெல்லாம் போறாங்கன்னா அவங்க யாருமே போய் நிர்வாகத்துக்குள்ள தலையிடக்கூடாது, அவங்க எப்ப திறக்கணும் எப்ப போட்டணும் வைக்கணும்னு சொல்லி தலையிடக்கூடாதுன்னு சொல்லி ஓகே, அதாவது உறுதிப்படுத்துறாரு சொந்தம். ஆமா, அப்படின்றது அப்படின்னு சொந்தம்னு சொல்லல, அந்த பழைய ஆர்டரை உறுதிப்படுத்துறாரு. ஆமா, இல்ல இப்ப அவங்க மொத்தமாவே
பிள்ளைமார் எல்லாருமே அப்படிதான், யாருமே வந்து உங்களுக்கு சப்போர்ட் இல்ல அப்படி இப்போ இல்லையா? என்ன இல்ல இதுல RSS, இந்து முன்னணி இது போன்ற அமைப்புகளால் இது இப்படி இருக்கா சார்? ராம ரவிக்குமார் இருக்காருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவர் 2011 இந்த கோயில் இதுல இருந்து அவர் தலையீட்டிலே வந்தது. இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு டிபேட்ல எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த உத்தப்பரத்தை பத்தி அவர் நிறைய பேசிட்டு இருப்பார். அது இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு, இப்பெல்லாம் நான் உள்ள கொண்டு போனேன் அவங்க அந்த சமுதாயத்தை வந்து அவர் தலையீடு முழுசா இருக்கும். அது பின்னாடி RSS இருக்கா அதுன்னு தெரியாது. அந்த தமிழர் இந்து கட்சி இருக்க ராம ரவிக்குமார் தெரியும். அப்படி மற்ற இதெல்லாம் இது ஒண்ணு எங்களுக்காக குரல் கொடுக்க வந்திருக்கலாம்ல. இப்போ பிஜேபியில் RSSஓ இப்ப அவர் வந்து ADMKவோ யாருமே வரல. இல்லை இந்த இப்ப அவர் வந்து திருப்பரங்குன்றம் அந்த மலை மேல இருக்கிற அந்த தூண்ல தீபம் ஏத்த சொல்லி JR சுவாமிநாதன் வந்து ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாரு. எங்களை சாமி கும்பிட விட மாட்டாங்க, ஒரு இந்துவுக்கு உரிமை இல்லையா, இந்துன்னா வேஸ்டா, இந்துவுக்கு தீபம் ஏத்த கூட உரிமை இல்லையா அப்படின்னு திருப்பரங்குன்றம் மலை அடிவாரத்துல நின்னு கதறாரு, அழுவுறாரு. அவரோட அந்த முழு தோற்றத்தை பார்த்திருப்பீங்க. முழு ஒரு அதே ராம ரவிக்குமார் தான் 2011 எங்களை கோயில் வெளியே சாமி போங்க, சாமி தூணுல இருக்கும், துருமுல இருக்கும், நீங்க உள்ள போய் கும்பிட்டதான் சாமி கும்பிட்டது மணியன் தான், நம்ம இருக்கிற இடத்துல நம்ம சாமி வழிபட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த கோயில்களோடாமே வெளியே அந்த போட்டோவில் இருப்பாரு. வெளியே தான் தட்டை ஏந்தி வெளியே இருந்தா கொடுத்துட்டு அந்த தேங்காய் பழத்தை கூட உள்ள உடைக்காம அந்த எல்லாமே மாலைகள் தட்டோட தான் கொண்டு வந்தான். அப்பெல்லாம் அவர் செஞ்சாரு. அவர் என்ன இது பண்ணாரு, அப்ப நாங்க இந்து இல்லையா, நாங்க இந்த இதுலதான் இருக்கேன், ரிலீஜன் பாத்தீங்கன்னா இந்து மதம் தான், இந்து தேவேந்திர வேளாளர் இருக்கும். அதே ராம ரவிக்குமார் இப்ப நாங்க முத்தாலம்மன் கோயிலுக்கு அதே ஜெயச்சந்திரன் பூர்ணிமா கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்லேயே வந்துச்சு, போய் உள்ள எல்லா இதுவும் நடத்திக்கலாம்ல. அப்ப ராம ரவிக்குமார் வந்து எங்களுக்கு ஆதரவு குரல் கொடுத்துருக்கலாம்ல. என்னடா சரி ஆகும் மிதிப்படி ஒரு பொங்க தீய வச்சு பொங்க வைக்கிறது ஏன்டா நீங்க ராம ரவிக்குமார் குரல் கொடுக்கல உங்களுக்கு? அவரு ஜாதிய கண்ணோட்டத்துல பாக்குறாரு. இப்ப மதம்னு வந்துன்னா இந்துன்னு பேசுவாரு, அந்த இந்துக்குள்ள வந்துட்டோம்னா கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி பேசுவாரு. மதத்துக்குள்ள அப்படின்னா ஜாதியை தீண்டாமை கடைபிடிக்கிறாங்க. உயர்ந்தவன் தாழ்ந்தவன், நாங்க தாழ்ந்தவன் கிடையாது, மனுஷனா பிறந்தா எல்லாமே சமம் தான். அவங்க வந்து அதை நினைக்கிறது கிடையாது. இப்ப அங்க குரல் கொடுத்தவர் உத்தப்பரத்துல 2007 எங்களுக்கு ஒரு பெரிய அநீதி இழிச்சுல. அதே சாமிக்குள்ள பூஜை பொருளை தானே கொண்டு போனா, அந்த பூஜை பொருளை பொங்க வைக்கக்குள்ள எந்த கெடா வெட்ட விடல, எந்த ஒரு நிகழ்ச்சி மட்டும். அப்ப இங்கேயும் அந்த புனிதம் பாட்டுகள் இங்க ஆகாம வீதி மீறலுக்கு தான் நடந்திருக்கு. அப்ப இதுக்கு அவர் எதிர்த்து குரல் கொடுத்துருக்காங்களா, என்னடா சரிங்க அவனும் இந்து நீயும் இந்து 2 பேரும் சேர்ந்து உள்ள போய் சாமி மூலம் வைக்கலாம், அதை ஏன்டா நீ தடுக்கிற வைக்கிற, உனக்கு யாரும் அந்த ரைட்ஸை கொடுத்தா, நீ ஏன்டா இது பண்ற வைக்கிறேன்னு சொல்லி இது பண்றீங்கன்னு அவர் கேட்டுக்கலாம்ல. வரவே இல்லை. 2011 வந்தாரு, எப்படியாவது கும்பாபிஷேகத்தை நடத்திடணும் வச்சு நடத்த, அதுலதான் அவங்க அந்த திருவிழா நடத்தி முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இதுல வந்து இது பண்ணல. இல்ல அது வந்து நீங்க அரசுக்கு நீங்க இந்த உத்தப்புறத்தை சார்ந்தவர், தொடர்ச்சியா நீங்க இதுல களப்பணிகள் செஞ்சுட்டு வரீங்க, அரசுக்கு என்ன உங்களுடைய கோரிக்கை? அரசு வந்து எங்களுக்கு என்ன கோரிக்கை நிறைவேற்றி கொடுக்கணும்னா, அது பொதுவான கோயில், அவங்களே ஒரு அக்ரிமெண்ட்ல பீஸ் கமிட்டியில போட்டு கொடுத்துருக்காங்க, அந்த காப்பி எங்கிட்ட இருக்கு. ஜாதி ரீதியாக நாங்கள் ஏதாவது செயல்பட்டு பிரச்சனை ஆகணும்னா கோயில் வந்து இந்து அறநிலையத்துறைக்கு HRNC கிட்ட ஒப்படைச்சிடறோம், செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி வந்து அவங்க அந்த முடியாத அந்த இந்த தீர்ப்பை வந்து அமல்படுத்த முடியாத பட்சத்தில் வந்து கோயில் வந்து இரு சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்டது மாதிரி கொண்டு வந்தா தான் இது முடியும். ஏன்னா அரசு புறம்போக்கு இடத்துல தான் கோயில் இருக்கு. அறநிலைத்துறை எடுத்துக்கணும். ஆமா, இந்த அறநிலையத்துறை எடுத்தா தான் பிரச்சனை எல்லாம் பேஸ் பண்ண முடியும். நாங்க என்ன சொல்றோம்னா, கோயில் திருவிழா நடந்துச்சுன்னா நாங்களும் போய் எல்லா நிகழ்ச்சியும் பண்ணுவோம். அப்போ அவங்கள ஒரு சார்ந்து மட்டும் செய்ய விட மாட்டோம். எங்களுக்கு அதுல இருக்கு, எங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு, உரிமை இருக்கு. எங்க உரிமைக்காக தான் நாங்க போராடுறோம். அவங்க இதுல இருந்து பிரிச்சு கொடுங்கன்னு கேட்கல. அவங்களுக்கு என்ன உரிமை கொடுக்குறீங்க, எங்க உரிமை ஜனநாயகத்தை எங்க உரிமையை தான் நிலைநாட்டம் நாங்க கேட்கறோம். வேற எது கேட்கல வைக்கல. இதாங்க நடக்கும். ரொம்ப நன்றி தோழர்.